Yes. Hello. 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 Okay. வணக்கம் பசங்களா, நான் உங்கள் வாத்தி அம்ரித் சார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம பயாலஜி போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். சரியா? பயாலஜி போர்டு எக்ஸாம் நீங்க பாத்தீங்கன்னா மார்ச் 19th அன்னைக்கு இருக்கு. சரியா? மார்ச் 19th வரைக்கும் நாங்க உங்களோட கம்ப்ளீட் சிலபஸ் ரிவிஷன் பண்ண போறோம். நானும் ஸ்ருதி மேமும் சேர்ந்து ஒரு சாப்டர் சரியா உங்களை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பேசிக்ல இருந்து சொல்லி கொடுக்க போறோம். பிளஸ் எக்ஸாம்ல எந்த மாதிரி क्वेश्चंस வரும் அது கூட டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இந்த செஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டாபிக் சொல்லி கொடுக்க போறேன். அது கூடவே டாபிக் முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து அந்த அது ரிலேட்டட் PYQ என்ன வந்திருக்கு, அது ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வேற என்ன வரல, அத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இன்னைக்கு செஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இந்த ரெண்டு சாப்டர் கவர் பண்ண போறேன். நாளைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ருதி மேம் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகே, எஸ் எல்லாரும் ரெடியா? நீங்க எல்லாரும் ரெடியா இங்க கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு? இந்த ஃபைனல் ரிவிஷன் பாத்தீங்கன்னாப்பா ஃபுல் ஃபைனல் ரிவிஷன். சரியா? கம்ப்ளீட் பயாலஜி. பயாலஜில எங்களோட டார்கெட்டே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 95+ ஸ்கோர் பண்ண வேண்டியது. ஓகே, நீங்க வந்து எப்படி இருந்தாலும் 95+ ஸ்கோர் பண்ணுவீங்க. ஜெனரலா நீங்க பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்க்கு பசங்க டியூஷன் போவாங்க, கெமிஸ்ட்ரிக்கு போவாங்க, மேத்ஸ்க்கு போவாங்க. ஆனா பயாலஜிக்கு நீங்க பாத்தீங்கன்னா பசங்க வந்து டியூஷன் போக மாட்டாங்க. எஸ் ஆர் நோ? யாரெல்லாம் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க? பிசிக்ஸ்க்கு போவாங்க, கெமிஸ்ட்ரிக்கு போவாங்க, ஆனா பயாலஜி வந்து ஈஸின்னு நினைச்சிட்டு போக மாட்டாங்க. சரியா? எனக்கும் அந்த மாதிரி பயம் இருந்தது. பட் ஆனா நான் கிளாஸ் 12th ஒரு பயங்கரமான டீச்சர் கிட்ட இருந்து படிச்சேன். சரியா? அதனால எனக்கு பயோல இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கவலையே பட வேண்டாம். நிறைய பசங்களுக்கு பயாலஜி படிச்சிருக்க மாட்டாங்க, படிச்சிருந்தா மறந்துருப்பாங்க, மறந்துருந்தா நீங்க வந்து இல்ல ஞாபகம் வராது. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. நீங்க வந்து எங்களை 8 days சரியா, இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 11th இருந்து 19th எக்ஸாம் இருக்குல்ல, 8 days நீங்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா நான் கேரண்டீடா சொல்றேன், நீங்க வந்து ஈஸியா அசால்ட்டா இந்த செஷனை பார்த்து இது மூலியமாவே நீங்க ஈஸியா 90+ ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, 90+ பர்ஃபெக்ட்டா டெஃபினட்டா வரும். ஓகே, எஸ் எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஹாய் வானவன், சம்யுக்தா. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட். எஸ் டெஃபினட்டா நீலா, நீ வந்து இதை ரிவைஸ் பண்ணணும்னு பார்த்தா நீ நீட் ஸ்டூடெண்ட் கூட நீங்க திருப்பி பார்த்துக்கலாம். எஸ் ரியா ஜியோன் ரெடியா இருக்கானா? சம்யுக்தா ரெடியா இருக்காங்களா? வனவன் ரெடியா இருக்காங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல குயிக்கா ஒரு ஹாய் சொல்லிருங்கப்பா. அப்ப வரைக்கும் நான் உங்ககிட்ட ஷெட்யூல் ஷேர் பண்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட செஷன் சரியா, மண்டே வந்து ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் ரிப்ரொடக்டிவ் ஹெல்த் நான் எடுத்துட்டு இருக்கேன். அடுத்தது நாளைக்கு பாத்தீங்கன்னா டியூஸ்டே செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் ஸ்ருதி மேம் எடுப்பாங்க. சரியா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே வந்து நான் பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் எடுக்க போறேன். தென் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்ருதி மேம். தென் ஃப்ரைடே நீங்க பாத்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். தென் சாட்டர்டே பாத்தீங்கன்னா ஈகாலஜி கவர் பண்ண போறோம். அண்ட் சண்டே பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் உங்களோட பயாலஜி சிலபஸை நாங்க வந்து சண்டே வரைக்கும் முடிச்சிருவோம். அண்ட் மண்டே பாத்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஏன்னா டியூஸ்டே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதால மண்டே வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் என்ன படிச்சிருக்கோமோ அது மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரி, இந்த ஷெட்யூல் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கப்பா. அண்ட் டெய்லி நீங்க பாத்தீங்கன்னா 5 மணிக்கு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். டெய்லி 5 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். பேசிக்ஸ்ல இருந்து கான்செப்ட் சொல்லி கொடுக்க போறோம். அண்ட் எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் வர போகுது அதை கூட நம்ம பார்க்க போறோம். எஸ் தினகரன் ரெடியா? தினகரன் ரெடியா இருக்கா? சம்யுக்தா ரெடியா இருக்காங்க? வேற யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? கமெண்ட் குயிக்கா சொல்லுங்க. எஸ் ஃபயர் போடுங்கப்பா. யாரெல்லாம் இந்த போர்டில் பயாலஜியில் என்னோட ஸ்கோர் வந்து 94பா. நான் கிளாஸ் 12th இருக்கிறப்ப என்னோட பயாலஜியில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 94 எடுத்திருந்தேன். ஸோ யாரெல்லாம் என் 94 பீட் பண்ண போறீங்க கமெண்ட் பாக்ஸில் குயிக்காக சொல்லுங்க. எஸ் யாரெல்லாம் எக்ஸாமில் சார் உங்க 94 நாங்கள் பீட் பண்ணுறோம் சார், என்னோட போர்டு எக்ஸாம்ஸோட மார்க்ஸ். ஓகே, எந்த இயர்ல எழுதுன்னு சொல்ல மாட்டேன், பட் இது வந்து என்னோட மார்க்ஸ். எஸ் கவிதா பண்ணுவாங்க, ரியா ஜான் பண்ணுவான், பீமா பண்ணுவாங்களா, அக்ஷயா பண்ணுவாங்களா, வசந்த் ரெடியா இருக்கானா, தினகரன் ரெடி, வானவன், ஏகேன், தாரிக், வசந்த் எல்லாம் ரெடியா? கரெக்ட். சரி ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் முடிச்சிடலாம்ப்பா. ஓகே, வெரி குட். ஸோ இதுல வந்து நான் டாபிக்கும் சொல்லி கொடுப்பேன், கொஸ்டின்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். சரியா? PYQ கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஸ்டின், அசர்ஷன், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாப்பா டைப்ஸ் ஆஃப் ரிப்ரொடக்ஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரியா? ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இது நமக்கு தெரியும். ஏசெக்சுவல்னா ஒரே ஒரு ஆர்கானிசம் புது ஆர்கானிசம் உருவாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் பட்டிங் இன் ஹைட்ரா, ஓகே, ஆர் பைனரி ஃபிஷன் இன் அமீபா,
spore formation in fungi இதெல்லாம் பாத்தீங்கன்னா asexual reproduction. நம்ம இத படிக்க போறோமா இல்ல, நம்ம வந்து sexual reproduction தான் படிக்க போறோம். Now sexual reproduction in humans நீங்க பாத்தீங்கன்னா all humans undergo sexual reproduction. நம்ம எல்லாரும் sexual reproduction வழியா தான் புது ஆர்கானிசம் உருவாக்குறோம். sexual reproduction என்ன அர்த்தம் பாத்தீங்களா? sexual reproduction பாத்தீங்கன்னா ஒரு மேல் இருப்பாங்க and there is one female. There is one male and there is one female organism. சரியா? இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? இவங்க ரெண்டு பேரும் ஒரு செல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த செல் பேர் வந்து என்ன? கேமீட். அந்த செல் பேர் வந்து என்ன? கேமீட். புரியுதா? மேல் ஒரு கேமீட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ஃபீமேல் ஒரு கேமீட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சரியா? மேல் கேமீட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஸ்பெர்ம். ஃபீமேல் கேமீட்னு பாத்தீங்கன்னா ஓவா இல்லைன்னா எக் கூட சொல்லுவோம். ஓகே, வெரி குட். இந்த ஸ்பெர்மும் எக்கும் சேர்ந்து என்ன ஆகும்? ஒரு குழந்தை உருவாகும். இந்த எக்கும் இதுவும் சேர்ந்து என்ன ஆகும்? ஒரு குழந்தை உருவாகும். புரிஞ்சதா? எஸ், இதுதான் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரும் ஒரு செல்லை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த செல் பேர் வந்து கேமீட். அது ரெண்டும் சேரதால ஒரு குழந்தை உருவாகுது. அவ்வளவுதான். இந்த சாப்டர்ல நம்ம என்ன படிக்க போறோம்? இந்த சாப்டர்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேமீட் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? இந்த கேமீட் நான் சொல்றத மேல் ஒரு கேமீட் ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஃபீமேல் ஒரு கேமீட் ப்ரொடியூஸ் ஆறாங்க. இது எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? கமெண்ட் பாக்ஸ்ல குயிக்கா சொல்லுங்க. எஸ், வேர் இஸ் கேமீட் ப்ரொடியூஸ்? கமெண்ட் பாக்ஸ்ல குயிக்கா சொல்லுங்க. கேமீட் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? எஸ், கேமீட் வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? குயிக்கா சொல்லுங்க. எஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், கேமீட் வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? வெரி குட். ஐரின் சொல்றாங்க, சார் மென்னுக்கு வந்து இது டெஸ்டிஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபீமேலுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஓவரியில ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? நம்ம வந்து மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு சொல்லலாம். சரியா? மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்லயும் ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல கூட ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நம்ம இந்த சாப்டர் என்ன படிக்க போறோம்னா மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் நம்ம படிக்க போறோம், தென் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் நம்ம படிக்க போறோம். ஓகே, மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் படிப்போம், ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் படிப்போம், அண்ட் அதுக்கு அடுத்ததான் நீங்க எண்ட்ல பாத்தீங்கன்னா எஸ் மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் சிஸ்டம் அண்ட் ஈவன் எண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த குழந்தை எப்படி உருவாகுது அதை நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, we will start with male reproductive system, female reproductive system, அங்க sperm எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அங்க egg எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, and அதுக்கு அப்புறம் எண்ட்ல நம்ம பாத்தீங்கன்னா எப்படி ரெண்டும் சேருது. ஓகே, இது கிளியர் ஆயிருச்சா? வெரி குட். ஸோ இதான் நம்ம பேசிக்கா படிக்க போறோம். ஸோ பாத்தீங்கன்னாப்பா இந்த கம்ப்ளீட் ஈவெண்ட்டை நம்ம வந்து 3 பார்ட்டா டிவைட் பண்ணலாம். சி, இந்த கம்ப்ளீட் ஈவெண்ட் இருக்குல்ல, ஒரு குழந்தை உருவாகுறது, அதை நம்ம வந்து 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணலாம். வாட் ஆர் த 3 பார்ட்ஸ் சொல்லுங்கப்பா? ஃபர்ஸ்ட் இஸ் pre-fertilization, fertilization and post. Pre-fertilization என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம fertilization தெரிஞ்சுக்கலாம்ப்பா. fertilization அந்த மேல் கேமீட்டும் ஃபீமேல் கேமீட்டும் சேர்றது. நான் சொன்னேன்ல, மேல் கேமீட் அண்ட் ஃபீமேல் கேமீட் ரெண்டும் வந்து சேருது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? அதுதான் நம்ம வந்து fertilization. The fusion of male gamete and female gamete is called as fertilization. Fusion of male and female gamete is called as fertilization. சரியா? இது நமக்கு கிளியரா இருக்கா? மேல் கேமீட்டும் ஃபீமேல் கேமீட்டும் சேர்றத நம்ம என்ன சொல்றோம்? fertilization அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ fertilizationக்கு முன்னால் நடக்கிறதெல்லாம் pre-fertilization. fertilization முன்னால் நடக்கிறதெல்லாம் pre-fertilization. அங்க என்ன நடக்குது? gametogenesis. gametes வந்து ஃபார்ம் ஆகுது. மேல்ல ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது அண்ட் ஃபீமேல்ல பாத்தீங்கன்னா எக் ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டும் ஃபார்ம் ஆகுது. இது என்ன சொல்றோம்? gametogenesis. தென் பாத்தீங்கன்னா insemination. insemination என்ன அர்த்தம்? மேல் கேமீட்டை ஃபீமேல் பாடிக்குள்ள சென்ட் பண்றது. பாருப்பா, மேல் கேமீட் மேல் பாடியில ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபீமேல் கேமீட் ஃபீமேல் பாடியில ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மேல் கேமீட்டை ஃபீமேல் பாடிக்குள்ள போய் ரிலீஸ் பண்றதை நம்ம என்ன சொல்றோம்? insemination அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது கிளியரா? எஸ், வெரி குட். நெக்ஸ்ட், fertilization. fertilization என்ன அர்த்தம்? இட் இஸ் பேசிக்லி fusion of male and female gamete. மேல் கேமீட்டும் ஃபீமேல் கேமீட் ரெண்டும் சேர்றதை நம்ம என்ன சொல்றோம்? ஃபியூஷன் சொல்றோம். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பாருப்பா, fertilization அப்புறம் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? fertilization அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜைகோட் ப்ரொடியூஸ் ஆகுது. என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ஜைகோட். இந்த ஜைகோட் என்ன பண்ணுது? இந்த ஜைகோட் தான் ஒரு செல் ஆர்கானிசம். பாருங்க, நம்ம எல்லாரும் நம்ம லைஃபை வந்து ஒரே ஒரு செல்லா தான் ஸ்டார்ட் பண்றோம். நம்ம லைஃபை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோம்? வித் ஒன் சிங்கிள் செல். ஓகே, எஸ் பா. இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பண்ண போறோம், கவலைப்படாத. சரி, சிங்கிள் செல்.
இந்த single cell that divides and becomes a whole organism. So fertilization அப்புறம் பாத்தீங்கன்னா implantation இந்த zygote வந்து அம்மாவோட யூட்ரஸ்ல அட்டாச் ஆறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா gestation 9 months அந்த குழந்தை வந்து அம்மாவோட வயத்துல 9 monthsக்கு வளரும். அது நம்ம என்ன சொல்றோம் gestation அப்படின்னு சொல்றோம். தென் அடுத்ததா பாத்தீங்கன்னா parturition என்ன அர்த்தம் the birth of the baby. புரிஞ்சிருச்சா? ஸோ கம்ப்ளீட் சாப்டரை நம்ம வந்து ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட், ஃபர்டிலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் இந்த மாதிரி 3 பார்ட்டா நம்ம வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கப்பா ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. லிஸ்ட் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் அப்சர்வ்ட் இன் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இன் குரோனலாஜிக்கல் ஆர்டர். குரோனலாஜிக்கல் ஆர்டர் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. குரோனலாஜிக்கல்னா எது ஃபர்ஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன நடக்கும், தேர்ட் என்ன நடக்கும், அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, fertilization, gametogenesis, insemination, gestation, parturition, implantation. சொல்லுங்கப்பா இதுல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? எஸ் இதுல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் சொல்லுங்கப்பா, குயிக்கா சொல்லுங்க. எஸ் ஆப்வியஸ்லி நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வந்து gametogenesis, செகண்ட் insemination, தேர்ட் fertilization நடக்கும். அதுக்கப்புறம் ஆமாவா இல்லையா, fertilization நடக்கும். அதுக்கப்புறம் fertilization அப்புறம் நடக்கும் implantationக்கு அப்புறம் gestation அங்க 9 months வளருது. and after that parturition, the birth of the baby. Parturition is the birth of the baby. இங்க வரைக்கும் கிளியராப்பா? எஸ் பாரு, இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கு. ஈஸி கொஸ்டின். ஓகே பர்ஃபெக்ட். ஸோ ஒருத்தர் சொன்ன கேட்டான், ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுவாங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே போவோம். ஓகே வெரி குட். நெக்ஸ்ட், ஸோ இன்னொரு கொஸ்டின் வந்திருக்குப்பா. fill the missing boxes exhibiting the route of sperm transport. சரியா, ஒரு மேல் பாடியில ஸ்பெர்ம் வந்து எப்படிலாம் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, சரியா, அதை நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் பண்றதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஒருக்கா குயிக்கா பார்த்துடலாம். சரியா, மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி செக்ஸ் ஆர்கன் இஸ் டெஸ்டிஸ். சரியா, நான் மேல் பாடியில பாத்தீங்கன்னா டெஸ்டிஸ் இஸ் த பிரைமரி ஆர்கன் அப்படின்னு சொல்றோம். ஏன் டெஸ்டிஸ் பிரைமரி ஆர்கன்? ஏன்னா டெஸ்டிஸ்ல தான் என்ன ஆகுது, டெஸ்டிஸ்ல தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, டெஸ்டிஸ்ல தான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. டெஸ்டிஸ்ல தான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால இதை சொல்றோம் பிரைமரி செக்ஷுவல் ஆர்கன் அப்படின்னு சொல்றோம். செகண்டரி செக்ஷுவல் ஆர்கன் பாத்தீங்கன்னா ஆக்சஸரி டக்ட், ஆக்சஸரி கிளாண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல். அப்படின்னு அர்த்தம், டக்ட்னா பைப்னு அர்த்தம்ப்பா. சரியா, ஸோ நம்ம டெஸ்டிஸ்ல ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. இங்க இருந்து இது வர்ற வரைக்கும் நிறைய பைப்ஸ் இருக்கும், நிறைய சின்னதா பைப்ஸ் இருக்கும். இந்த பைப்பை தான் நம்ம சொல்றோம் ஆக்சஸரி டக்ட். அந்த ஸ்பெர்ம் வந்து எப்படி டிராவல் பண்ணுது நம்ம பாடியில, மேல் பாடி, அதான் சொல்றோம் டக்ட்ஸ் வழியா டிராவல் பண்ணுது. ஆக்சஸரி கிளாண்ட்ஸ் என்ன பண்ணுது, இவங்க வந்து நியூட்ரிட்டிவ் ஃப்ளூயிட், நீங்க படிச்சிருப்பீங்க கிளாஸ் 10ல, செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட், பல்போயூரெத்ரல், இந்த 3 கிளாண்ட் ஒரு நியூட்ரிட்டிவ் ஃப்ளூயிட் கொடுக்கும் ஃபார் தி ஸ்பெர்ம் டு சர்வைவ். தென் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல், இது வந்து பாத்தீங்கன்னா பீனஸ். பீனஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் தி ஸ்பெர்ம் from the male body into the female. ஃபீமேல் பாடிக்குள்ள ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்றதுக்கு இது நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ் இங்க வரைக்கும் கிளியராப்பா? எஸ் இங்க வரைக்கும் கிளியரா? கொஞ்சம் டீடைல் நம்ம வந்து திருப்பி பார்த்துக்கலாம். எஸ் வெரி குட். ஃபியூச்சர் டாக்டர் சொல்றாங்க சார் இது நீட் இல்ல 12th சார் பாரு, இது வந்து 12th போர்டு எக்ஸாம்ஸ்க்கு தான், ஆனா கான்செப்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீட்டுக்கும் வரும். ஓகே, நீங்க எல்லாம் பாத்துக்கலாம். ஓகே வெரி குட். நெக்ஸ்ட், ஸோ பாருங்கப்பா, இங்க பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டிஸ் இருக்குல்ல, இங்க தான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இதுக்குள்ள தான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து போய் இப்படி போகுதா, சரி, இங்க இருந்து இங்க வருது. ஸோ பார்த்தா இதுதான் டெஸ்டிஸ்பா. டெஸ்டிஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இது எங்க போகுது, டெஸ்டிஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ் ரீட்டட் டெஸ்டிஸ். பாரு, டெஸ்டிஸ்குள்ள நீங்க ஒரு பார்த்தீங்கன்னா பாரு, இது நம்ம டெஸ்டிஸ் இருக்கா, டெஸ்டிஸ்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்பா. இந்த கம்பார்ட்மெண்ட் பேர் என்ன, டெஸ்டிஸ்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த கம்பார்ட்மெண்ட் பேர் என்ன, செமினிஃபெரஸ் டியூபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நியர்லி 250 செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் இருக்கும்பா ஒரு டெஸ்டிஸ்குள்ள. நீங்க பாத்தீங்கன்னா டெஸ்டிஸ் அப்படி கட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்து 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட் பேர் என்ன, எஸ் டெஸ்டிகுலார் லோபியூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த லோபியூல்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா ஹைலி காயில்டு டியூபியூல்ஸ் இருக்கும்பா. டெஸ்டிஸ்குள்ள பாத்தீங்கன்னா காயில்டு டியூபியூல்ஸ் இருக்கும். இந்த டியூபியூல் பேர் என்ன, இந்த டியூபியூல் பேர் தான் செமினிஃபெரஸ்
டியூபியூல் பா. சரியா? இந்த டியூபியூல் பேர் என்ன? செமினிஃபெரஸ் டியூபியூல். புரியுதா? அந்த கம்பார்ட்மெண்ட் பேர் என்ன? கம்பார்ட்மெண்ட் பேர் வந்து டெஸ்டிகுலர் லாபியூல்ஸ். அந்த லாபியூல்குள்ள 2 to 3 1 to 3 இது வந்து என்ன இருக்கு? செமினிஃபெரஸ் டியூபியூல் இருக்குப்பா. சரியா? இதெல்லாம் கனெக்ட் ஆகுது at retate testis. இது வந்து பாத்தீங்கன்னா retate testis which leads to vasa efferentia. சரியா? And from the vasa efferentia it leads to highly coiled seminal highly coiled epididymis. From epididymis it goes to the vas deferens. புரியுதா? சோ பார்க்கலாமா? திருப்பி பாருங்க, நல்லா பாருங்க. சோ இங்க என்ன நடக்குதுன்னா, இது டெஸ்டிகுலர் லாபியூல், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா காயில் டியூபியூல், செமினிஃபெரஸ். இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்குள்ள பாத்தீங்கன்னா என்ன இருக்குப்பா? செமினிஃபெரஸ் டியூபியூல்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான செல் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா மேல் ஜெர்ம் செல் இருக்கு. இந்த ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா மேல் ஜெர்ம் செல். அண்ட் இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, கவனம் பாருங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சர்டாலி செல் இருக்கு. என்ன செல்? சர்டாலி செல். சரியா? மேல் ஜெர்ம் செல் என்ன பண்ணும்? இதுதான் ஸ்பெர்மா மாறும். the male germ cell produces the sperm and the Sertoli cell it provides nutrition to the sperm. Male germ cell produces the sperm, Sertoli cells produce nutrition to the sperm. Okay? And இது ரெண்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னாப்பா பாருங்க, இங்க நடுவுல நீங்க பாத்தீங்கன்னா பாரு, இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு டியூபியூலுக்கு நடுவுல ஸ்பேஸ் இருக்குல்ல, இங்க பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டீஷியல் செல். என்ன செல்? இன்டர்ஸ்டீஷியல் செல் ஆர் லேடிக் செல் கூட சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இன்டர்ஸ்டீஷியல் செல் ஆர் லேடிக் செல். இன் பிட்வீன் த டியூபியூல்ஸ், இந்த ரெண்டு டியூபியூலுக்கு நடுவுல இருக்கிறதுப்பா, ரெண்டு டியூபியூல்ஸ்க்கு நடுவுல. புரியுதா? ஏன்னா நடுவுல இருக்கிறதால சொல்றோம் இன்டர்ஸ்டீஷியல் அப்படின்னு சொல்றோம். கிளியரா இருக்கா? எஸ். டெஸ்டிஸ்குள்ள எத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குப்பா? சொல்றேன், கவலைப்படாதீங்க. டெஸ்டிஸ்குள்ள எத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு? 250 கம்பார்ட்மெண்ட்ஸ். கம்பார்ட்மெண்ட்குள்ள என்ன இருக்கு? செமினிஃபெரஸ் டியூபியூல் இருக்கு. செமினிஃபெரஸ் டியூபியூல் என்ன இருக்கு? மேல் ஜெர்ம் செல் அண்ட் சர்டாலி செல். மேல் ஜெர்ம் செல் ஸ்பெர்மா மாறும். சர்டாலி செல்ஸ் என்ன பண்ணும்? சர்டாலி செல்ஸ் வந்து இதுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கும். அண்ட் இன்டர்ஸ்டிஷியல் செல் பார்த்தீங்கன்னா செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்க்கு நடுவுல இருக்கு. இன்டர்ஸ்டிஷியல் செல் என்ன பண்ணும்? இது வந்து என்ன பண்ணும்? இது வந்து மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரானை ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரானை ப்ரொடியூஸ் பண்ணுது. எஸ் பசங்க, இது மாதிரி கிளியரா இருக்கா? ஸோ ஸ்பெர்ம் வந்து செமினிஃபெரஸ் டியூபியூல்ல ப்ரொடியூஸ் ஆகுது. அங்க இருந்து ரீட்டட் டெஸ்டிஸ்க்கு வருது. ரீட்டட் டெஸ்டிஸ் இருந்து வாஸ் எஃபரன்சியா வழியா எபிடிடிமஸ் கிட்ட போகுது. எபிடிடிமஸ்ல இருந்து வாஸ் டிஃபரன்ஸ்க்கு போகுது. ஓகே? எஸ். ஸோ டெஸ்டிகுலர் லாபியூல்ல இருந்து ரீட்டட் டெஸ்டிஸ்க்கு வருது. ரீட்டட் டெஸ்டிஸ் இருந்து வாஸ் எஃபரன்சியா, தென் எபிடிடிமஸ் அண்ட் தென் வாஸ் டிஃபரன்ஸ். சரியா? இந்த பின்னால இருக்கிற क्वेश्चनக்கு போலாமா? இந்த क्वेश्चनல நம்ம என்ன கேட்டிருக்கோம்? fill in the missing boxes exhibiting the route of sperm transport. sperm வந்து எங்க டிரான்ஸ்போர்ட் ஆகும் சொல்லுங்கப்பா? sperm எங்க டிரான்ஸ்போர்ட் ஆகும்? செமினிஃபெரஸ் டியூபியூல்ல இருந்து ரீட்டட் டெஸ்டிஸ், ரீட்டட் டெஸ்டிஸ் இருந்து எங்க போகும்? எஸ், ரீட்டட் டெஸ்டிஸ் இருந்து எங்க போகும்? it goes to vasa, vasa efferentia, then epididymis, epididymisல இருந்து vas difference and it goes to urethra. Yes, interesting. urethra நீங்க பாத்தீங்கன்னா it is common opening for urine as well as semen. சரியா? urethra வந்து பாத்தீங்கன்னா common opening for urine as well as semen. Yes, clear? இன்ட்ரெஸ்டிங்கா பிஹெச்கே கிரியேஷன்ஸ்க்கு புரிஞ்சு பாரு. இது இந்த क्वेश्चन போர்டு எக்ஸாம்ல வந்திருக்குப்பா, ப்ளீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா பார்த்துக்கோங்க. எஸ் எஸ், இன்ட்ரெஸ்டிங். ஸ்ரீனி கேட்குறா சீமன் என்ன? சீமன் இஸ் ஸ்பெர்ம் பிளஸ் செக்ரீஷன் ஆஃப் த கிளாண்ட்ஸ். ஸ்பெர்ம் பிளஸ் செக்ரீஷன் ஆஃப் த கிளாண்ட் இஸ் கால்ட் as semen. ஓகே, வெரி குட். ஐ கெஸ் we are clear till here. இது புரிஞ்சிருச்சுலப்பா? தென் பாரு, ஸ்பெர்ம் வந்து இங்க ப்ரொடியூஸ் ஆகி இங்க இருந்து இங்க வந்துருச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாப்பா செமினல் வெசிக்கல், prostate and bulbourethral gland. பாரு, சீமன் இங்க இருந்து இங்க வந்துருச்சா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செமினல் வெசிக்கல், இது வந்து பாத்தீங்கன்னா prostate, இது சின்னதா பல் மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து bulbourethral. இந்த மூணு என்ன பண்ணும்னா, இந்த மூணும் ஒரு fluid ப்ரொடியூஸ் பண்ணும்பா. அந்த fluid இதுல போர் பண்ணும்.
இந்த fluid என்ன பண்ணும் நம்ம ஸ்பெர்முக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்கும் இந்த fluid வந்து நம்ம ஸ்பெர்முக்கு நியூட்ரிஷன் கொடுக்கும் and it keeps it healthy and helps it to fertilize the egg சரியா and அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து urethra வந்துருச்சு நான் சொன்னேன்ல urethra is the common passage for yes urethra is the common passage for sperm as well as urine இந்த டயகிராம் புரிஞ்சிருச்சா யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இதுல எஸ் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈஸியா இன்ட்ரெஸ்டிங்கா எஸ் எஸ் வெரி குட் வெரி குட் ஸோ அடுத்தது கொஞ்சம் முன்னால போகலாம் ஸோ கைஸ் சேம் டயக்ராம் கொஞ்சம் உங்க புக்ல இருக்கிறதால கொடுத்துருக்கோம் ஓகே ஒரு பையன் கேட்டான் வாட் இஸ் ejaculation ejaculation is release of the sperm okay ejaculation is release of the sperm okay so this is the same diagram again you can see seminal vesicle prostate and bulbourethral gland will be here okay அதுக்கு பார்த்தா urinary bladder பார்த்தா யூரினுக்கும் நம்ம ஸ்பெர்முக்கும் இது வந்து சேம் டக்ட் தான் ஓகே இந்த டயக்ராமை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே yes ejaculatory duct is present where at the junction of urinary bladder and the secretion of the seminal vesicle okay அங்க அந்த ஜங்ஷன்ல வந்து ejaculatory duct இருக்கு okay very good இது வந்து ஒரு கேட் மாதிரி ejaculatory duct வந்து ஒரு கேட் மாதிரி urine block ஆயிருச்சுனா the sperm can flow the sperm is blocked then urine can flow அந்த மாதிரி okay very good சரி இங்க வரைக்கும் புரிஞ்சல மத்ததெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு அப்புறம் வேற எதுவும் இல்ல சரியா ஸ்க்ரோட்டம் நம்ம டெஸ்டிஸ் பாத்தீங்கன்னா it is present in a pouch like structure டெஸ்டிஸ் இருக்குலப்பா அது வந்து ஒரு பவுச் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் away from the body பாடியை விட்டு கொஞ்சம் கீழே it is in the pouch and the pouchல ஏன் இருக்குனா because the scrotum reduces the temperature of the scrotum இருக்குல இது வந்து டெஸ்டிஸோட டெம்பரேச்சரை 2 to 3 degree centigrade வந்து குறைச்சிரும் then the normal body temperature which is necessary for production of the sperm ஒரு sperm production வந்து அது ரொம்ப தேவைப்படும் ஓகே மத்தத நம்ம பார்த்திருக்கோம் நான் சொன்ன மாதிரி seminiferous tubules குள்ள ரெண்டு செல் இருக்கும் male germ cell and Sertoli cell சரியா மேல் germ cell என்ன சொன்னா நம்ம வந்து ஸ்பெர்மாட்டோகோனியா அப்படினு கூட கூப்பிடலாம் இதுதான் டிவைட் பண்ணி ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணும் இதுதான் நம்மளோட ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகே நம்ம டெஸ்டிஸ்ல எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்கு 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் குள்ள எத்தனை seminiferous tubule இருக்கும் 1 to 3 seminiferous tubule இருக்கும் seminiferous tubule குள்ள என்ன செல் இருக்கு மேல் germ cell Sertoli cell மேல் germ cell என்ன பண்ணும் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணும் Sertoli cell என்ன பண்ணும் எஸ் Sertoli cell வந்து இந்த ஸ்பெர்முக்கு நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணும் ஓகே அப்பா சரி நான் சொன்ன மாதிரியே சரியா மேல் germ cell sperm formation Sertoli cell nutrition of the germ cell the region outside the seminiferous tubule க்கு வெளிய என்ன செல் இருக்கு interstitial cell இது நம்ம வந்து Leydig cell னு கூட கூப்பிடுவோம் இது என்ன பண்ணும் it produces androgen என்ன அர்த்தம் male hormones னு அர்த்தம் androgen னா male hormones called as testosterone male hormone called as testosterone yes easy ஈஸியா இருக்கா அடுத்து நம்ம பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த டயக்ராம் பாத்தீங்களாப்பா ஒரு டெஸ்டிஸ் இருக்கு டெஸ்டிஸ்ல பாத்தீங்க இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் இருக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ள காயில் ஸ்ட்ரக்சர் இருக்கு காயில் ஸ்ட்ரக்சர் ரீச் டு ரீட்டே டெஸ்டிஸ் டு வாசா ஃப்ரென்ச்ல இருந்து எபிடெமிஸ்க்கு போகுது இங்க இருந்து வந்து எங்க போகுது இட் கோஸ் டு தி வாஸ் டிஃபரன்ஸ் கிளியரா இருக்காப்பா 3-4 தடவை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம் எஸ் ரொம்ப ஈஸியா ஒன் வேர்ட் கொஸ்டின் தான்ப்பா வரும் இதுல சரியா ரொம்ப சிம்பிளான ஒன் வேர்ட் கொஸ்டின் நீங்க ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே அடுத்து நம்ம பார்க்கலாம் இந்த டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னாப்பா எக்ஸாம்ல வந்திருக்கு சோ நல்லா பாத்துக்கோங்க சரியா பாரு இன்டர்ஸ்டிஷியல் செல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் seminiferous tubule இதெல்லாம் வந்து seminiferous tubule இது நடுவுல இருக்குது இன்டர்ஸ்டிஷியல் செல் ஸ்பெர்மாட்டோகோனியா பார்த்தா இங்க நடுவுல இருக்கும் கீழ இருக்கும் ஸ்பெர்மாட்டோகோனியா தென் மெச்சூர் ஸ்பெர்ம் பார்த்தா இங்க இருக்கு மெச்சூர் ஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்க இந்த பக்கம் இருக்கு ஓகே அது வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி அடுத்து பார்க்கலாம் now axillary ducts நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்ப்பா seminiferous tubule இருந்து ஸ்பெர்ம் வந்து எங்க போகுது இங்க ரீட்டே டெஸ்டிஸ்க்கு வருது ரீட்டே டெஸ்ட்ல இருந்து வாசா ஃப்ரென்ச்சியாக்கு போகுது வாசா ஃப்ரென்ச்சியால இருந்து எபிடிடிமிஸ்க்கு வருது எபிடிடிமிஸ்ல இருந்து வாஸ் டிஃபரன்ஸ் எல்லாருக்கும் இந்த 4 டேர்ம் எங்க இருக்குன்னு புரிஞ்சிருச்சா எஸ் எல்லாருக்கும் இந்த 4 டேர்ம் எங்க இருக்கு ரீட்டே டெஸ்டிஸ் எங்க இருக்கு வாசா ஃப்ரென்ச் எங்க இருக்கு எபிடிடிமிஸ் எங்க இருக்கு அண்ட் வாஸ் டிஃபரன்ஸ் எங்க இருக்கு புரிஞ்சிருச்சா எஸ் 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 வெரி குட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது வந்து ஆல்ரெடி பார்த்தோம் seminiferous tubule இருந்து ரீட்டே டெஸ்ட்க்கு இங்க இந்த வாஸ் டிஃபரன்ஸ் எபிடிடிமிஸ் வாஸ் டிஃபரன்ஸ் அண்ட்
comes to the urethra. Very good. So now male axillary glands பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன்? Male glands பாத்தீங்கன்னா seminal vesicle, prostate and bulbourethral. இது வந்து நம்ம Copper's gland கூட சொல்லலாம். So seminal vesicle என்ன பண்ணுது பார்க்கலாமா? It's a paired structure. பாருங்கப்பா, seminal vesicle and bulbourethral are pair. Prostate is a single. Prostate வந்து single gland, இது ரெண்டும் paired gland. சரியா? Yes. What does it do? Contains fructose and prostaglandin. It makes up 60% of the semen. Semen na enna pa? Semen vandu pathina sperm. Okay, sperm plus secretion of glands. In the ella glands oda secretion ayum sperm ayum setha. Sperm enga produce agudhu testis la. Idla enga produce agudhu glands. Idu rendiyum setha nama semen nu sollalam. சரியா? So semen oda 60% vandu seminal vesicle irundhu varudhu, 25% inga irundhu varudhu. Okay, and secretion contains prostate specific antigen. And what is the function of this? Bulbourethral glands secrete alkaline fluid that neutralizes the acid from the urine into urethra. In the detail தேவையில்லை, just understand in the seminal vesicle, prostate and bulbourethral gland oda சேர்ந்து தான் seminal fluid form ஆகுது. It provides nutrition to the sperm. Okay, very good. Next, fill up the missing data in the tabular column A and B. சரி, missing data நீங்க fix பண்ணனும்ப்பா. Column A ovaries, ovulation. Oviduct என்ன ஆகும்? Oviductனா fallopian tube, female part. இது வந்து fallopian tube. உங்க knowledge யூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி இருக்கிற knowledge யூஸ் பண்ணுங்க. எஸ், இங்க வந்து என்ன நடக்கும்? fertilization. ஓகே, pregnancy எங்க நடக்கும்? uterus. Uterus the baby is developing. Okay, so very easy question. Let us understand more. சரி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது படிச்சுக்கலாம். ஸோ மேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டம் பார்த்துட்டோம்ல, எல்லாருக்கும் கிளியரா இருக்குல்ல. அடுத்தது நம்ம வந்து ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டம் கொஞ்சம் பார்க்கலாம். சரியா? ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டம்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஒரு பேர் ஆஃப் ஓவரிஸ் இருக்கு. சரியா? ஒரு பேர் ஆஃப் fallopian tube, யூட்ரஸ், cervix, vagina, vulva. சரியா? ஸோ இங்க பாருங்கப்பா, இதுதான் ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டம்ப்பா. சரியா? இங்க பாத்தீங்கன்னா இங்க தான் ஓவரி இருக்கு. இங்க தான் ஃபீமேல் எக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓவரியில தான் எக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, தென் இங்க இருந்து எக் பார்த்தீங்கன்னா இங்க போகும்ப்பா, fallopian டியூப்ல போகும். சரியா? fallopian டியூப்ல நீங்க பாத்தீங்கன்னாப்பா, தஸ் பாருப்பா, the male penis இருக்குல்ல, male penis. See, if you see, this is the male penis. This male penis is inserted into the vagina. இந்த male penis vagina குள்ள insert பண்ணி என்ன பண்ணுவாங்க? Yes, male penis is inserted into the vagina and sperms are released over here. Sperm வந்து ரிலீஸ் ஆகும்பா. The sperm travels and meets the egg coming from here and fuse ஆகும். எங்க fuse ஆகுது? இங்க மேல் ஸ்பெர்ம் வந்து இங்க இருந்து வந்து நம்ம ஃபீமேல் எக்கோட சேர்ந்து இங்க தான் வந்து ஃபியூஸ் ஆகுது. இங்க தான் நடக்குது, இங்க தான் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் நடக்குது. நான் இதான் சொன்னேன், ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் இஸ் கால்ட் as fertilization. Fusion of male and female is gamete is called as fertilization. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இங்க தான் ஜைகோட் ஃபார்ம் ஆகுதுப்பா. ஜைகோட்னா என்ன அர்த்தம்? சிங்கிள் செல். நம்ம எல்லாரும் நம்ம லைஃபை வந்து ஒரு சிங்கிள் செல்லா தான் ஆரம்பிக்கிறோம். எங்க ஆரம்பிக்கிறோம்? இந்த fallopian tube. இங்க இருந்து இந்த ஜைகோட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி எங்க வருது? ஜைகோட் வந்து இங்க ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் எங்க வருது? இட் இஸ் கமிங் டு த யூட்ரஸ் அண்ட் இங்க வந்து அட்டாச் ஆயிருக்குதுப்பா. யூட்ரஸ்ல வந்து அட்டாச் ஆயிருது. அண்ட் யூட்ரஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை வந்து 9 மாசத்துக்கு அம்மாவோட யூட்ரஸ்ல வளர போகுது. சரியா? இந்த குழந்தை 9 மந்த்ஸுக்கு அம்மாவோட யூட்ரஸ்ல தான் வளர போகுது. ஓகே, எஸ், புரிஞ்சிருச்சு. ஸோ fallopian டியூபோட ஃபங்க்ஷன் என்ன? இங்க தான் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஓவரியோட ஃபங்க்ஷன் என்ன? இங்க தான் எக் ப்ரொடியூஸ் ஆகுது. பிளஸ் இங்க தான் ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் and progesterone இங்க தான் ஈஸ்ட்ரோஜன் and progesterone வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, தென் அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னாப்பா, தென் யூட்ரஸ் பார்த்தோம், சர்விக்ஸ் அண்ட் வெஜைனா பார்த்தோம். இது ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவோம்? பர்த் கேனால் சொல்லுவோம். ஏன்னா குழந்தை வந்து ஃபுல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்தா வெளியே வர போகுது. ஸோ இதை சொல்றோம் நம்ம வந்து பர்த் கேனால் அப்படின்னு சொல்றோம். இங்க வரைக்கும் கிளியராப்பா? சேம். ஓகே, வெரி ஈஸி. ஸோ இந்த கொஸ்டினை நீங்க அட்டாக் பண்ணுங்க.
with the help of a neat label diagram female reproductive system depict the following sites: production of gamete, site of fertilization, site of implantation, birth canal. சொல்லுங்கப்பா, production of gamete எங்க நடக்குது female reproductive systemல? Yes, ovaries சொல்லலாமா? Ovaries. Site of fertilization, fallopian tube. பாரு, இந்த மாதிரி சப்பையான क्वेश्चन தான் போர்டு எக்ஸாம்ஸ்ல வருது, சரியா? ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி क्वेश्चंस தான் போர்டு எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப சிம்பிளான क्वेश्चन வரும். Site of implantation, yes, uterus. Birth canal, cervix plus vagina. Okay, yes, you can draw this diagram also. பசங்களா புரிஞ்சிருச்சா? வெரி குட், வெரி குட். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். சரி, இது வந்து நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. நான் சேம் பார்த்தீங்கன்னாப்பா, சேம் தான். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்ட்ரக்சர் கூட ஹியூமன் மாதிரி தான், சரியா? மேல் மாதிரி தான். மேலுக்கு வந்து டெஸ்டிஸில் வந்து டெஸ்டிஸில் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது, ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஓவரீஸில் கூட ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் அதை விட சேர்ந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? எக் கூட, எக் ஆர் ஓவைஸ் ப்ரொடியூஸ், சரியா? சிமிலரா நீங்க பாத்தீங்கன்னாப்பா, சரியா, நம்ம ஓவரி இருக்குல்லப்பா, ஓவரிய கூட நம்ம ரெண்டு பார்ட்டா டிவைட் பண்ணலாம். இந்த பெரிஃபெரி பாத்தீங்கன்னா கார்டெக்ஸ், சரி, இது வந்து கார்டெக்ஸ். மெடுலா பாத்தீங்கன்னா இன்னர். நம்ம பயாலஜில சிம்பிள் தான்ப்பா, அவுட்டர் சைட நம்ம பெரிஃபெரி சொல்றோம், உள்ள இருக்கிறத நம்ம வந்து மெடுலா சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் சிம்பிள். சரி, இந்த ஃபெலோப்பியன் டியூப் இருக்குல்லப்பா, இந்த ஃபெலோப்பியன் டியூபை நம்ம 3 பார்ட்டா டிவைட் பண்ணலாம். இன்ஃபண்டிபுலம், ஆம்புலா அண்ட் இஸ்த்மஸ். இன்ஃபண்டிபுலம் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஓவரி கிட்ட பக்கத்துல இருக்கு, சரி, எப்படி ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்கு. இது என்ன பண்ணுது? ஓவரி வந்து எக்கை ரிலீஸ் பண்ண உடனே அதை வந்து அதை அப்படியே பிடிச்சிருது, புரியுதா? பிடிச்சி உள்ள இருக்குது. இங்க எக் ரிலீஸ் ஆன என்ன ஆகுது? இந்த எக்கை வந்து இந்த இன்ஃபண்டிபுலம் வந்து அப்படியே கலெக்ட் பண்ணுது, சரியா? யூசிங் பிம்பிரியே. பிம்பிரியன் என்ன? finger like structure. Infundibulum has finger like structures which collects the egg, சரியா? எக் கலெக்ட் பண்ணுது. இது வந்து இங்க வரைக்கும் வருது. அதுக்கு அடுத்த ரீஜன் பாத்தீங்கன்னா ஆம்புலாப்பா. இன்ஃபண்டிபுலம், ஆம்புலா அண்ட் இஸ்த்மஸ், புரியுதா? ஃபெலோப்பியன் டியூபை நம்ம 3 பார்ட்ல டிவைட் பண்ணலாம். இன்ஃபண்டிபுலம், ஆம்புலா அண்ட் இஸ்த்மஸ், 3 பார்ட் இருக்கு. அதை கூட சேர்ந்து பாத்தீங்கன்னாப்பா, நம்ம யூட்ரஸ் இருக்குல்ல, யூட்ரஸ் கூட 3 பார்ட்டா டிவைட் பண்ணலாம். எண்டோமெட்ரியம், த இன்னர் மோஸ்ட் லேயர், மயோமெட்ரியம், த மிடில் மஸ்குலர் லேயர், அண்ட் பெரிமெட்ரியம், த அவுட்டர் மோஸ்ட் லேயர், சரியா? யூட்ரஸ்ல 3 லேயர் இருக்கு. இந்த 3 லேயர் ரொம்ப முக்கியமான லேயர் பாத்தீங்கன்னாப்பா எண்டோமெட்ரியம் லேயர். ஏன் சார்? இந்த எண்டோமெட்ரியம் லேயர் நீங்க பாத்தீங்கன்னாப்பா, விமனுக்கு வந்து பீரியட்ஸ் வருதுல்ல, பீரியட்ஸ்னா எவ்ரி மந்த் என்ன நடக்கும்னா விமன் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல இருந்து ப்ளீடிங் நடக்கும், ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். சரி, இந்த ரத்தம் ஏன் வருது? ஏன்னா இந்த எண்டோமெட்ரியம் வந்து உடைஞ்சி விழுகுது. இந்த எண்டோமெட்ரியம் வந்து உடைஞ்சி விழுகும் எவ்ரி மந்த். ஒரு மாசத்துல என்ன ஆகும்னா அது வந்து வளர்ந்து திக்காகும். அதுக்கப்புறம் வந்து உடஞ்சி விழுந்துடும். 28 நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 23 நாளைக்கு அது வளருதுன்னா 5 நாள் வந்து அது உடஞ்சி விழுக ஆரம்பிச்சிடும், புரியுதா? இந்த எண்டோமெட்ரியம் லேயர் வந்து என்ன ஆகும்? It regenerates and falls off at the time of menstruation. Then myometrium layer, இந்த மசில் லேயர் இருக்குல்லப்பா, இது என்ன பண்ணும்? இது வந்து குழந்தை பிறக்கும்ல, குழந்தை வந்து 9 மாசத்துக்கு அப்புறம் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். ஸோ இது வந்து இங்கேருந்து வெளியே எப்படி வருது? இந்த மயோமெட்ரியம் தான் அந்த மசில் இருக்குல்ல, அது வந்து அதை புஷ் பண்ணும். The myometrium muscle pushes the child outside after gestation period. பெரிமெட்ரியம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர். இங்க வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ், எஸ். எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னால் போகலாம். ஓகே, எஸ். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, இது எல்லாமே கூட பார்த்தாச்சு, நமக்கு வந்து தேவையில்லை. எஸ் பசங்களா, இங்க வரைக்கும் கிளியரா இருக்கா? எஸ், சிம்பிள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். டைரக்டா கொஸ்டின் வரும் இங்க இருந்து. ஓகே, கொஞ்சம் முன்னால் போகலாம். ஓகே, எஸ். வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்க ஸ்கூலோட வாட்ஸ்அப் குரூப்ல, டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? போர்டு எக்ஸாம்ஸ் வருதுல்ல, ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இங்க நம்ம பார்த்துட்டோம். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னாப்பா vulva, or இது வந்து சொல்றோம் எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா ஆஃப் விமன். சரியா? மேலுக்கு வந்து பீனஸ் இருக்கும், விமனுக்கு பாத்தீங்கன்னா இந்த vulva இருக்கும். vulvaல நீங்க பாத்தீங்கன்னாப்பா மெயின் வந்து பாத்தீங்கன்னா mons pubis. Mons pubis is this area. Okay, this pelvic area is called as mons pubis. இங்க வந்து fat
இருக்கும். Okay, the next is labia majora. Labia majora பாத்தீங்கன்னா இந்த ஏரியா. Okay, if you can see this is labia majora. Then labia minora, if you see inner folding, இது இருக்குல, இதுக்குள்ள ஒரு fold இருக்கும்பா, fold of skin called as labia minora. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா clitoris. Clitoris வந்து இங்க இருக்கும். Clitoris is excitable. இங்க வந்து nerves இருக்கும்பா, it gets excited at the time of sexual reproduction. Okay, it is excitable clitoris. Hymen நீங்க பாத்தீங்கன்னா அப்ப ஒரு membrane மாதிரி இருக்கும்பா, membrane covering the vagina. Hymen is a membrane covering the vagina. So நிறைய கல்ச்சர்ல என்ன சொல்லுவாங்கன்னா hymen வந்து sign of virginity or no sexual experience அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க, which is wrong. சரியா? hymen வந்து என்ன பாக்கணும், இந்த பாரு, hymen வந்து இந்த மாதிரி வெஜைனாக்கு முன்னால இருக்கும். So what happens is at the time of first intercourse, first time the penis is inserted into the vagina, the hymen breaks off. Hymen வந்து உடைஞ்சிரும். சரியா? So இத வந்து hymen just breaks down. This hymen can break down because of horse riding, cycling. அதால கூட இந்த hymen வந்து உடையலாம். சரியா? So presence of hymen or absence of hymen cannot be sign of a sexual experience or virginity. புரியுதா? நிறைய பேர் என்ன சொல்வாங்கன்னா இந்த hymen இல்லைனா the female has had sexual experience அப்படினு சொல்லுவாங்க. Okay, but that is not true. Hymen is not a sign of virginity. What is virginity? It is no prior sexual experience. Got it? Very good. So பாத்தீங்கன்னா mons pubis, cushion of fatty tissue covered with skin and pubic hair. This is mons pubis over here. Okay, then labia majora, fleshy fold of tissue surrounds the vaginal opening. This is labia majora, outer one. Okay, labia minora is the inner one. Paired fold of tissue under the labia majora. Clitoris, tiny finger-like structure at the upper junction of labia minora. Pleasure center of vulva, இதுதான் வந்து pleasure center of vulva. இது வந்து excitable-ஆ இருக்கும். Okay, very good. Very good. So நான் சொன்ன மாதிரி hymen, this membrane partially covers the opening of the vagina. In some women it may remain intact even after intercourse. சரியா? Even after intercourse or sexual, it stays intact. Presence or absence of hymen is not a indicator of virginity. Virginity is basically sexual experience, prior sexual experience. Clear? Yes guys, easier. Yes, இங்க வரைக்கும் clear ஆ இருக்கா? Boys and girls, ஜெயந்திக்கு புரிஞ்சிருச்சு? Yes. Okay, வசந்த்க்கு வந்து ரீடேட் டெஸ்ட் and வாஸ் ரெஃபரன்ஸ் கன்ஃபியூஷன் இங்க பாருப்பா வசந்த். இப்போ இந்த டெஸ்டிஸ் இருக்குல்ல, டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ், செமினிஃபெரஸ் டியூபியூல், இது இருக்குல்ல, இதுதான் ரீடேட் டெஸ்டிஸ். இந்த டியூபியூல்ஸ் வந்து மீட் ஆறதுனா செமினிஃபெரஸ் டியூபியூல் மீட் ஆறதா ரீடேட். ரீடேட்ஸ்க்கு அப்புறம் இங்க இருந்து இப்படி இருக்குல்ல, this is vasa efferentia. Okay, this is retate testis, this is vasa efferentia. Vasa efferentia connects retate testis with epididymis, retate testis connects seminiferous tubule with vasa efferentia. Yes, Vasant, புரிஞ்சதாப்பா? Yes, Vasant, உனக்கு புரிஞ்சதா? Vasant, வசந்த்க்கு புரிஞ்சதா புரியலையா? புரிஞ்சிருச்சா? வசந்த்க்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேமரி கிளாண்ட் ஆர் த மில்க் கிளாண்ட். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேமரி கிளாண்ட் பற்றி படிக்கலாம். பேசிக்கலி பிரெஸ்ட். ஓகே, பிரெஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாண்ட்ல டிஷ்யூஸ் இருக்கும்ப்பா. சரி, பிரெஸ்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மேமரி லோப்ஸ் இருக்கும். மேமரி லோப்ஸ், லோப்ஸ்னா கிளஸ்டர் ஆஃப் மேமரி கிளாண்ட்ஸ். ஓகே, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா பாருப்பா, மேமரி லோப்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு லோப் கிரியேட் பண்ணுது. இந்த லோப்ல மேமரி ஆல்வியோலஸ் இருக்கும், இது ஒரு பார்த்து ஆல்வியோலஸ் இருக்கும். இது வந்து இட் ப்ரொடியூசஸ் ஈச் ஒன் ப்ரொடியூசஸ் மில்க், கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மில்க் வந்து மேமரி டக்ட் கிட்ட வரும், டக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியூலாக்கு வரும், ஆம்பியூலாருந்து வந்து பார்த்தீங்கன்னா லாக்டிவஸ் டக்ட்க்கு வரும், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இட் கேன் பி சக்ட் அவுட் பை த பேபி. புரியுதாவா எப்படி இருக்குது? திருப்பி பார்க்கலாம். சி, நம்ம மேமரி கிளாண்ட்ல கிளாண்டுலர் டிஷ்யூ ஈச் டிவைட் இன்டு ஃபேட்டி டிஷ்யூ. ஈச் பிரெஸ்ட்ல பாத்தீங்களாப்பா ஒரு ஃபேட் டிஷ்யூ மாதிரி இருக்கும். சரியா? அதுல பாத்தீங்கன்னா 15 to 20 மேமரி லோப்ஸ். லோப்னா கலெக்ஷன். சரி, இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இருக்கும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா மேமரி டியூபிள்ஸ் இருக்கும். சரியா? ஈச் கன்சிஸ்ட் ஆஃப் குரூப் ஆஃப் ஆல்வியோலர் செல்ஸ் செக்ரீட்டிங் மில்க். புரியுதா? இந்த மாதிரி 15 to 20 லோப்ஸ் இருக்கும்பா. இதுக்குள்ள மேமரி செல்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணுது? மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. புரிஞ்சிருச்சா? மேமரி லோப் இருக்கு, அதுக்குள்ள மேமரி டியூபிள்ஸ், மேமரி செல்ஸ் இருக்கு. சரி, இந்த ஆல்வியோலர் செல்ஸ் இருக்கு. என்ன பண்றாங்க? மில்க் செக்ரீட் பண்றாங்க. செக்ரீட் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு லோபியூல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி
சின்ன சின்ன டியூப்ஸ் வழியா முன்னால பாஸ் பண்ணும். ஓகே, so like this it will release, like this it will release, and all of these three will join and form one. This thing is called as mammary duct. புரியுதா? சின்ன சின்ன டியூபியூல்ஸ்லாம் சேர்ந்து mammary duct ஃபார்ம் ஆகும். duct சேர்ந்து mammary ampulla ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் lacteferous duct. புரியுதாப்பா? ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் மாதிரிப்பா, சரியா? ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் மாதிரி ஒரு சேர்ந்து பைப்ஸ்லாம் சேர்ந்து 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 வருது, அவ்வளோதான். எஸ், இது கிளியரா இருக்காப்பா? டெஃபினட்டா பண்ணுவோம்ப்பா ஸ்ரீனி, கவலைப்படாத. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட எஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மேமரி கிளாண்ட். எஸ், ஸ்ரீஜாக்கு புரிஞ்சிருச்சு, சம்யுக்தாக்கு புரிஞ்சிருச்சு, வேறக்கு புரிஞ்சுக்கா, பூவிலிக்கு புரிஞ்சிருச்சு. வெரி குட். ஸ்ரீனி, ஐரீன், வசந்த், வெரி குட்பா. சரி, நம்ம அடுத்தது பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, கமீட்டோஜெனசிஸ். சரியா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நம்ம வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்துட்டோம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்? அதில் வந்து கேமீட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதில் வந்து ஸ்பெர்ம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதில் வந்து எக் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, நம்ம வந்து அதை இப்போ வந்து பார்க்க போறோம். எஸ், கிளியரா? நம்ம வந்து இப்போ வந்து அதை பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளியர்? வெரி குட். லோன்லி கேர்ள் கேட்குறாங்க, சார் வாட் இஸ் ஏரியோலார்? ஏரியல் இல்லப்பா, ஆல்வியோலர் செல்ஸ். சரியா? ஆல்வியோலர் செல்ஸ்னா இது வந்து செல்ஸ் ஆஃப் த பிரெஸ்ட். alveolar cells na cells of the breast which are producing milk. இது வந்து milk produce பண்ற gland cells. Okay, perfect. Now பாருங்கப்பா, sperm produce பண்றதுனா சொல்ற spermatogenesis. இது வந்து எங்க நடக்குது? மேல்ல. ஃபீமேல்ல நடக்குது oogenesis. oogenesis na process of forming a egg or a ova. சரியா? gametogenesis in female produces egg or ovum. Okay, very good. நம்ம அடுத்தது பார்க்கலாம். Now permeation is the process of release of sperm from seminiferous tubule, vas deferens, epididymis, prostate gland. சொல்லுங்கப்பா, இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? Come on. Permeation is the process of release of sperms from the seminiferous tubule, vas deferens, epididymis or prostate gland. Yes. Exactly guys, spermiation is release of, very good, 100% பசங்க போட்டாங்க. ஸ்ரீனி, ரியாஜன், பூவிலி, தயானந்த், ஐரீன், great job பா. Perfect. Okay, spermiation and release of sperm from the seminiferous tubule. நம்ம வந்து இத பார்க்க போறோம். We will study it. Okay, now கொஞ்சம் நம்ம வந்து spermatogenesis பார்க்கலாம்ப்பா. சரியா? spermatogenesis எங்க நடக்குது? இது வந்து டெஸ்டிஸ்குள்ள நடக்குது. எங்க நடக்குது? It is happening in the testis பா. ஒரே நிமிஷம். ஓகே, பாருங்கப்பா, என்ன நடக்குது? ஸ்பெர்மாட்டோ ஓகே, ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் எங்க நடக்குது? ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் நீங்க பாத்தீங்கன்னா எங்க நடக்குது? இது வந்து டெஸ்டிஸ்குள்ள நடக்குது. ஓகே, டெஸ்டிஸ்குள்ள எங்க நடக்குது? செமினிஃபெரஸ் டியூபியூல்ல. அங்க என்ன பார்த்தோம் நம்ம? ஸ்பெர்மாட்டோ கோனியா செல்ஸ் ஞாபகம் இருக்கப்பா எல்லாருக்கும்? ஸ்பெர்மாட்டோகோனியா செல்ஸ் ஞாபகம் இருக்கா? இது எங்க இருந்தது? இது வந்து செமினிஃபெரஸ் டியூபியூல்குள்ள இருந்தது. ஸ்பெர்மாட்டோகோனியா வாஸ் பிரசன்ட் இன்சைட் த செமினிஃபெரஸ் டியூபியூல். ஆமாவா இல்லையா? இதுல நீங்க பாத்தீங்கன்னாப்பா 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. இதுல வந்து என்ன இருக்கு? 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, நான் இதுல சில ஸ்பெர்மாட்டோகோனியா என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மைட்டோசிஸ் பண்ணுப்பா. ஆப்வியஸ்லி மேல் ஜெர்ம் செல்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் as ஸ்பெர்மாட்டோகோனியா. இது என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மைட்டோசிஸ் பண்ணி டிவைட் பண்ணுப்பா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெர்மாட்டோகோனியா என்ன பண்ணும்? இட் வில் மைட்டோசிஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர். சரியா? நம்பர் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? the spermatogonia undergoes mitosis and increases in number. ஓகே, இன்க்ரீஸ் ஆகுதா? அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும்? எஸ், இதுல இருந்து சில ஸ்பெர்மாட்டோகோனியா என்ன பண்ணும்னா டிஃபரன்ஷியேட் ஆகி பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட்டா மாறும். பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட். சார் அப்படின்னா என்ன அர்த்தம் சார்?
பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட் என்ன அர்த்தம்னா சில ஸ்பெர்மாட்டோகோனியா வந்து சாப்பிட்டு தின்னு தடிமாடு மாதிரி வளர்ந்துரும். அந்த சாப்பிட்டு தின்னு தடிமாடு ஆயிரும்ல, அதை வந்து என்ன சொல்லுவோம் பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட். ஸ்பெர்மாட்டோகோனியா இருக்கு, அது வந்து டிவைட் ஆயிட்டு இருக்கு. டிவைட் ஆனதுக்கு அப்புறம் சில ஸ்பெர்மாட்டோகோனியா வந்து சாப்பிட்டு தடிமாடாயிரும், கொஞ்சம் பெருசாயிரும். அதை நம்ம என்ன சொல்றோம் பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட். புரியுதாப்பா? சோ ஸ்பெர்மாட்டோகோனியாக்கு 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருந்தா நம்ம பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட் கிட்ட எத்தனை குரோமோசோம் இருக்கும்? இது கிட்ட கூட 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கும். ஏன்னா மியோசிஸ் இனி ஆரம்பிக்கவே இல்லை. மியோசிஸ் வந்து இனி ஆரம்பிக்கவே இல்லை. தென் இந்த பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட் என்ன பண்ணும்னா இட் அண்டர்கோஸ் மியோசிஸ் 1 பா. மியோசிஸ் 1 அண்டர்கோ பண்ணோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னோம்? செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட். இந்த செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் கிட்ட எத்தனை குரோமோசோம் நம்பர் இருக்கும்? எஸ், செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் கிட்ட என்ன குரோமோசோம் இருக்கும்? இது கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட் கிட்ட 2n இருக்கு, செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் கிட்ட n இருக்கு. எக்ஸாம்ல கேட்பாங்கப்பா, ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் த குரோமோசோம் நம்பர் இன் செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் அப்படின்னு கேட்கலாம். சரியா? தென் இதுக்கு அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னாப்பா மியோசிஸ் 1 is immediately followed by மியோசிஸ் 2. மியோசிஸ் 1 க்கு அப்புறம் இமிடியேட்டா பாத்தீங்கன்னா மியோசிஸ் 2 நடக்கும். இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? ஸ்பெர்மாட்டிட் ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? ஸ்பெர்மாட்டிட். இந்த ஸ்பெர்மாட்டிட் கிட்ட எத்தனை குரோமோசோம் நம்பர் இருக்கும்? Again it will have n number of chromosome. ஸ்பெர்மாட்டிட் என்ன ஆகும்? இது வந்து மெச்சூர் ஆயி ஸ்பெர்மாட்டோசோவா ப்ரொடியூஸ் பண்ணும். சரியாப்பா? பை ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மியோஜெனசிஸ். புரியுதாப்பா? இந்த ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் வந்து ஸ்பெர்மியோஜெனசிஸ் வழியா என்ன நடக்குது? What is spermiogenesis? Process of conversion of spermatid into spermatozoa. पर spermatozoa ना दा sperm नर्तों. Okay, please don't get confused. Spermatozoa is sperm. Spermatogonia is father of sperm. Okay. Yes. What will be the chromosome number of this thing? Again n. Release of spermatozoa. Where is this happening? இது வந்து எங்க நடக்குது? இது எல்லாமே எங்க நடக்குது? இது எல்லாமே எங்க நடந்துட்டு இருக்கு? எஸ், இது எல்லாமே எங்க நடந்துட்டு இருக்கு? இது எல்லாமே செமினிஃபெரஸ் டியூபிள்குள்ள நடந்துட்டு இருக்கா இல்லையா? எங்க நடக்குது? செமினிஃபெரஸ் டியூபிள்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஆமாவா இல்லையாப்பா? எஸ் ஆர் நோ? இது எல்லாமே செமினிஃபெரஸ் டியூபிள்குள்ள நடந்துட்டு இருக்கு. இது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகுது. என்ன சொல்லுவோம்? இதை நம்ம என்ன சொல்றோம்? ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்றோம். Spermiation. The release of spermatozoa from the seminiferous tubule is called as spermiation. Yes, spermiation is process of release of sperm from seminiferous tubule. இப்போ புரியுதா இது? எஸ் பசங்களா, இது புரிஞ்சதா இப்போ? வெரி குட். கூலா? இங்க வரைக்கும் கிளியரா? எக்ஸாம்ல வந்தா விட்டுற மாட்டீங்களே? ஏதாவது டவுட் இருக்காப்பா? இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ பார்க்கலாம்ப்பா. நான் சொன்ன மாதிரி ஸ்பெர்மாட்டோகோனியா 2n மைட்டோசிஸ், it divides by mitosis, then it becomes primary spermatocyte after 2n number of chromosome. meiosis 1 க்கு பார்த்தா secondary spermatocyte n number of chromosome. meiosis 2 க்கு பார்த்தீங்கன்னா spermatid, then spermiogenesis, then spermatozoa. சரியா? பாருங்கப்பா, பாய்ஸ்ல மேல்ல இது பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் ஆகும்? மேல், ஒரு மேல் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆண் குழந்தை. சரியா? ஒரு ஆண் இருக்காங்க. ஓகே, மேல். எஸ் எஸ் பா, ஐ வில் ஷேர் திஸ் நோட் சம்யுக்தா, டோன்ட் வரி. இந்த மேலோட ஏஜ் when this it starts at the age of 12 to 15. சரி, இது எல்லாமே எப்ப நடக்கும்? 12 to 15 நம்ம பியூபர்ட்டி ஹிட் பண்றப்ப நடக்கும். சரியா? பாய்ஸ்க்கு. ஆனா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? oogenesis. சரியா? oogenesis. oogenesis என்ன அர்த்தம்? formation of egg in the female. சரி, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். மேலை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்? யார் சொல்லுவாங்க?
பிகாஸ் ஃபீமேல்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் எக் வந்து எம்பிரியானிக் ஸ்டேஜ்லயே ஸ்டார்ட் ஆயிரும்பா. புரியுதா? ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் எக் இன் ஃபீமேல் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல. அவங்க வந்து அம்மா வயிற்றுல இருக்கிறப்பவே ஸ்டார்ட் ஆகுது. பாய்ஸ்க்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுது? at the age of 12 to 15. Girls ke எப்ப ஸ்டார்ட் ஆகுது? when they are in the mother's belly or uterus la irukkrappa start ஆயிருது. இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா? எஸ், இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா? எஸ், வெரி குட். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஊஜெனசிஸ் பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஊஜெனசிஸ் பார்த்துடலாமா? எஸ், 50 ages starts these. வெரி குட். நிறைய பசங்க நிறைய தெரிஞ்சிருக்கீங்க. பட் ஒரே நிமிஷம் நான் வந்து குயிக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். பர்ஃபெக்ட். ஸோ பாருங்கப்பா, ஃபீமேல்ல கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ல எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஃபீமேல நான் என்ன சொன்னேன்? த ஊஜெனசிஸ். சரியாப்பா? ஊஜெனசிஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் எக் இன் த ஃபீமேல். சரியா? இது எங்க ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து எஸ், முன்னாடியே பார்த்துட்டேன் சார். வெரி குட். பூவிலி வந்து இந்த முன்னாடியே பார்த்தாங்களா? சரி, ஊஜெனசிஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுதுப்பா? அட் த எம்பிரியானிக் ஸ்டேஜ்லயே ஸ்டார்ட் ஆயிருது. சரியா? ஸோ அங்க நீங்க பார்த்தீங்கன்னாப்பா ஜெர்ம் செல் இருக்காங்கல்ல, பேசிக்கலி oogonia cells. இதுக்கிட்ட வந்து 2n number of chromosome இருக்கும். இது என்ன பண்ணோம்? it becomes primary oocyte, similar to the male gate. but primary oocyte ஆனதுக்கு அப்புறம் நம்ம மேல் என்ன ஆச்சு? from the primary oocyte it becomes secondary oocyte. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா primary oocyteக்கு வந்த உடனே இது வந்து எங்க ஆகுது? prophase 1லயே ஸ்டக் ஆயிருதுப்பா. ப்ரோஃபேஸ் 1ல இது வந்து ஸ்டக் ஆயிருது. பாருங்க, கவனம் பாருங்க. நம்ம என்ன பார்த்திருக்கோம்? மியோசிஸ் happens in 2 stages. எல்லாருக்கும் தெரியும்ல, மியோசிஸ் 1 and மியோசிஸ் 2. yes, மியோசிஸ் happens in 2 stages. மியோசிஸ் 1 and மியோசிஸ் 2. ஆமாவா இல்லையா? மியோசிஸ் 1ல ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1 and டீலோஃபேஸ் 1, ரைட்? மியோசிஸ்ல ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2, anaphase 2 and telophase 2. புரியுதா? ஸோ மியோசிஸ் கம்ப்ளீட்டாகவே 2 ஃபேஸ் டிவைட்லாம். மியோசிஸ் 1 and மியோசிஸ் 2. மியோசிஸ் 1 பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். அகைன் மியோசிஸ் 2 இஸ் ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2, அனாஃபேஸ் 2, டீலோஃபேஸ் 2. அதுக்கப்புறம் தான் முடியும். இதெல்லாம் பார்த்துருக்கீங்களே. ஸோ இங்க வந்து மியோசிஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே ஸ்டக் ஆயிருது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே ஸ்டக் ஆயிருது. இந்த ஸ்டெப் எப்ப கிராஸ் ஆகுது? இந்த ஸ்டெப் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மியோசிஸ் எப்ப கம்ப்ளீட் ஆகுது நீங்க பாத்தீங்கன்னா at the time of puberty. pubertyனா 10 to 14 ஏஜ்ல இது வந்து நடக்குது. புரியுதா? when a girl reaches 10 to 14 age, at that time this primary oocyte becomes what? It becomes secondary oocyte. புரியுதாப்பா? So it also has 2n number of chromosome, but at puberty the female gets n number of chromosome. இது clear ஆயிருக்கா? இன்னொரு விஷயம், let me tell you in other way. இன்னொரு சொல்றது, இன்னொரு என்ன சொல்றது விதமா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பாருப்பா, ஒரு ஃபீமேல் இருக்காங்கல்ல, அவங்க ஓவரிஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த எம்பிரியானிக் ஸ்டேஜ் இட்செல்ஃப். சரியா? ஆனா அந்த ஊகோனியா இருக்குல்லப்பா, அது வந்து பிரைமரி ஊசைட்டா மாறும். ஆனா பிரைமரி ஊசைட்டா மாறதுக்கு அப்புறம் அது வந்து செகண்டரி ஊசைட்டா மாறாது. ஸோ a baby girl is born with 60,000 to 80,000 primary oocyte in each ovary. புரியுதா? ஒரு குழந்தை உலகத்துல வர்றப்பவே அந்த குழந்தை, பெண் குழந்தை இருக்குல்ல, அவங்களோட ஓவரியில் என்ன இருக்கும்? 60,000 to 80,000 எக்ஸ் இருக்கும். புரியுதா? எந்த ஸ்டேட்ல இருக்கு? பிரைமரி oocyte ஸ்டேட்ல. அவங்க பியூபர்ட்டி ஹிட் பண்றப்ப when the girl attains the age of 10 to 14, அப்பதான் என்ன ஆகும்? இதுல இருந்து ஒரு எக், every month one egg
from this ovary, next month egg from this ovary. அந்த மாதிரி every month வந்து ஒரு egg வந்து mature ஆகும். Every month one egg matures. புரியுதா? So a female has about 60,000 to 80,000 eggs. After this is over, she cannot reproduce. She cannot produce more eggs. So அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம், ஒரு ஆண் இருக்காங்கல்ல, மென்னோட reproductive life வந்து end இல்ல. ஒரு men வந்து at the age of 98 also he can have a child. Guy, a boy can, a male or not a boy, a male can have child at the age of 98 also, but female after a certain age she cannot have a baby. அத நம்ம என்ன சொல்றோம்னா, ஃபீமேலுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா 45 to 55 ஏஜ்ல வந்து என்ன ஆகும்னா அவங்க ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் வந்து எண்ட் ஆகும். இதன்னு சொல்லுவோம் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெனோபாஸ் என்ன அர்த்தம்? The female reproductive life ends. She cannot have babies after that. It is different for different females depending on the body oda size, சரியா? body oda hormone healthy, எவ்வளவு ஹெல்தியா ஃபீமேல் இருக்காங்க, எவ்வளவு ஹெல்தியா இல்ல, அதை டிபெண்ட் பண்ணி ஒரு ஃபீமேல் வந்து 45 to 55 ஏஜ் வரைக்கும் தான் குழந்தை பெற்றுக்க முடியும், அதுக்கு முடியாது. ஏன்? ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறதே 60,000 to 80,000 எக் தான் இருக்கு. ஏன்னா மேல்ல பாருங்கல்ல, மேல் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? மேல்ல ஸ்டார்டட் 12thல தான் இருந்து ஆகுது. 12 to 15 ஏஜ்ல தான் அது ஸ்டார்ட்டே ஆகுது. So male can have any number of sperms and he can produce sperms till the age of 98. But a female, if you can see, a female has only 60,000. Female is born with 60,000 to 80,000 primary oocyte. This develops into secondary oocyte every month from alternately from each ovary. இது clear இருக்கா? பசங்க இந்த சின்ன வித்தியாசம், இந்த சின்ன பாயிண்ட் clear இருந்தா நம்ம கொஞ்சம் முன்னால போலாம். Yes, beginning of a reproductive life of a female is called as menarche. Menarche னு அர்த்தம் beginning. இந்த 14th ஏஜ்ல பாத்தீங்கன்னா 10 to 14 ஏஜ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் ஒரு womanக்கு வந்து periods வரும். அதுதான் என்ன சொல்லுவோம்? puberty அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம்? menarche ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். The beginning is called as menarche, the end is called as menopause. பூவிலிக்கு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு, எல்லாரும் கிறிஸ்டல் கிளியரா ஆயிடுச்சு. ஓகே, கிறிஸ்டல் கிளியரா ஆயிடுச்சப்பா. என்ன ஆகுது? ஊகோனியால இருந்து பிரைமரி oocyte இது எப்ப ஆகுது? at the embryonic stage only. அது வந்து செகண்டரி oocyte எப்ப மாறுது? at the puberty. பாரு, எல்லா எக்கும் ஒரே நாள்ல செகண்டரி oocyte மாறாது. All the 60,000 eggs will not turn into secondary oocyte in one day. சரியா? It will happen every month one egg will mature. Okay, every month one egg will mature. So primary oocyte, secondary oocyte பார்த்தேனாப்பா என்ன ஆகும்? நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஐயோ, எனிவேஸ், ஓகே. When my pen don't work, I don't like it. Okay, so பார்க்கலாம். ஓகே, ஸோ ஊஜெனசிஸ் பார்க்குறோம். ஸோ ஊஜெனசிஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அப்போ என்ன சொன்னேன்னா, ஊகோனியா இருக்கு நம்ம கிட்ட. இந்த ஊகோனியா என்ன பண்ணுது? பிரைமரி oocyte ஃபார்ம் பண்ணுது. பிரைமரி oocyte வந்து எங்க ஸ்டக் ஆகுது? ப்ரோஃபேஸ் 1ல ஸ்டக் ஆகுது. சரியா? ப்ரோஃபேஸ் 1 எப்ப கம்ப்ளீட் ஆகுது? at puberty. சரியா? pubertyல என்ன ஃபார்ம் ஆகுது? செகண்டரி oocyte plus first polar body part. First, ஏன் இந்த ஃபர்ஸ்ட் போலார் பாடி என்ன சார்? பாருப்பா மியோசிஸ்ல நீ பார்த்தேன்னா, மியோசிஸ்ல என்ன நடக்கும்? மியோசிஸ்ல பார்த்தேனப்பா மியோசிஸ் 1 and மியோசிஸ் 2 இருக்கும். ஓகே, ஸோ மியோசிஸ் 1 வந்து see always first மியோசிஸ்ல வந்து பார்த்தேன்னா 2 daughter cells are produced after meiosis 1. It will have, see this is meiosis, it has n number of chromosome. Let us say a cell which has 2 number of chromosome. Meiosis 1 க்கு அப்புறம் பார்த்தேன்னா it has n number of chromosome. அதுக்கு அப்புறம் திருப்பி பார்த்தேன்னா meiosis 2 நடக்குது,
then again 4 daughter cells are produced. It has n n n n. Amava illaya? Yes. So one spermatogonia was giving me 4 sperms. Amava illaya? ஒரு ஸ்பெர்மாட்டோகோனியால இருந்து எனக்கு வந்து 4 ஸ்பெர்ம்ஸ் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா ஃபீமேல் கேஸ்ல என்ன நடக்குதுன்னா பாருப்பா, ஃபீமேல் கேஸ்ல நடக்குது மியோசிஸ் 1க்கு அப்புறம் 2 செல் ஃபார்ம் ஆகுதுல, இதுல ஒரு செல் வந்து செகண்டரி ஊசைட் அப்படின்னு சொல்றேன், இன்னொரு செல் வந்து ஃபர்ஸ்ட் போலார் பாடி அப்படின்னு சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் போலார் பாடி வந்து நீ பார்த்தேன்னா என்ன வித்தியாசம் இது ரெண்டுக்கும் பார்த்தேன்னா, இது வந்து அதிகமா சைட்டோ எஸ் அழியலையா? என்ன ஆகுதுன்னா இது வந்து அதிகமா சைட்டோபிளாசம் எடுத்துக்குது, அண்ட் இது வந்து பார்த்தனா ரொம்ப குட்டியா இதுக்கு சைட்டோபிளாசம் கிடைக்குது. ஸோ இட் கெட்ஸ் டீஜெனரேட்டட். இது வந்து டீஜெனரேட் ஆயிரும்ப்பா. இது டீஜெனரேட் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஃபார்ம் ஆகாது. திஸ் கெட்ஸ் டீஜெனரேட்டட். ஆஃப்டர் மியோசிஸ் 2 the oogonia is produced, or not oogonia, yes, the ovum is produced. After second என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ஓவம் இங்க ப்ரொடியூஸ் ஆகுது, and second polar body. The second polar body also degenerates and only one egg is produced from one oogonia. Difference பாத்தீங்களா? From one spermatogonia 4 sperms are produced, but from one oogonia only one ovum is produced. Okay, after meiosis 1 the first polar body degenerate, after meiosis 2 the second polar body degenerates and only one ovum is left. Okay, இது clear ஆயிருச்சாப்பா? இது clear ஆச்சா boys and girls? இது கொஞ்சம் clear ஆச்சா? ஆகலையா? clear ஆயிருச்சா ஆகலையா? வெரி குட். சம்யுக்தாக்கு பர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருச்சு. சரி, சோ இது புரிஞ்சிருச்சா? தென் ஆஃப்டர்வர்ட் செகண்டரி ஊசைட் கூட பாத்தீங்கன்னாப்பா, சி செகண்டரி மியோசிஸ் 1 கம்ப்ளீட் ஆயிருச்சுல, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மியோசிஸ் 2 அகைன் கெட் ஸ்டக் அட் மெட்டாஃபேஸ் 2. இது வந்து செகண்டரி ஊசைட் பாரு, இமிடியேட்டா மியோசிஸ் 1க்கு அப்புறம் மியோசிஸ் 2 ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா இது வந்து மியோசிஸ் 2 ஸ்டார்ட் ஆகாது. the secondary oocyte stays as secondary oocyte till a sperm fertilizes. இது வந்து செகண்ட் மியோட்டிக் டிவிஷன் எப்ப கம்ப்ளீட் பண்ணோம்? when the sperm is fertilizing it. Okay, so the second meiotic division gets completed only when the sperm fertilizes it. It forms egg nucleus plus second polar body. Okay, this also degenerates and this egg nucleus binds with the sperm nucleus. இது clear ஆயிருச்சா? ஃபங்க்ஷன்ஸ் ஒண்ணுமே இல்லப்பா. ஃபர்ஸ்ட் போலார் பாடிக்கும் செகண்ட் போலார் பாடிக்கும் ஃபங்க்ஷனே எதுவுமே இல்ல. இது வரைக்கும் clear ஆயிருச்சாப்பா? கொஞ்சம் நம்ம இன்னும் டீடைலா பார்க்கலாம் இத. So question கேட்பாங்க, what is the chromosome number? What is the chromosome number in oogonia? 2n. Chromosome number in primary oocyte? 2n. Chromosome number in secondary oocyte? n. Chromosome number in egg nucleus? n. Okay, இது வரைக்கும் clear ஆயிருச்சா? நம்ம வந்து கொஞ்சம் டயகிராம் ஆஃப் ஓவரி பார்க்கலாம்ப்பா. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சார் அப்பனா பிரைமரி ஃபாலிக்கல் என்ன, செகண்டரி ஃபாலிக்கல் என்ன, டெர்ஷரி ஃபாலிக்கல் என்ன, கிராஃபியன் ஃபாலிக்கல் என்ன, அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். யாருக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கு? சார் பிரைமரி ஃபாலிக்கல் என்ன, செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல் என்ன, யாருக்குலாம் டவுட் இருக்கு அந்த மாதிரி? எஸ், how many of you have doubt? Hi Sadhana. Yes, கவிதாக்கு இருக்கு, பூவிலிக்கு இருக்கு, சம்யுக்தாக்கு இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. சரி பார்க்கலாம்ப்பா. இங்க பாத்தீங்கன்னாப்பா இது நம்மளோட ஓவரியோட கிராஸ் செக்ஷன் வச்சுக்கலாம். சரியா? இது வந்து கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஓவரி. ஓகே, இது வந்து ஓவரியோட கிராஸ் செக்ஷன். சரியா? ஓவரியில நீங்க பாத்தீங்கன்னாப்பா ஊகோனியா இருக்கு. என்ன இருக்கு? ஊகோனியா. ஓகே, நான் ஊகோனியா இருக்குன்னு சொன்னேன்ல. சோ ஊகோனியா என்ன பண்ணோம்? ஊகோனியா வந்து மல்டிப்ளை பண்ணோம் பை மைட்டோசிஸ். அண்ட் என்ன நடக்குதுன்னா இந்த ஊகோனியாவை சரவுண்ட் பண்ணி என்ன நடக்குதுன்னா ஒரு லேயர் ஆஃப் பாலிகுலர் செல்பா. சரியா? நம்ம ஓவரியில ஒரு விதமான செல் இருக்கு. அந்த செல் பேர் வந்து பாலிகுலர் செல். அந்த செல் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஊகோனியாவை சரவுண்ட் பண்ணிருது. சரியா? ஊகோனியாவை சரவுண்ட் பண்ணி, இது நான் என்ன சொல்றேன்? இதை வந்து நான் பிரைமரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்றேன்.
primary follicle. This oogonia now gets surrounded by more follicular cell. It gets surrounded by more layer of follicular cell, and it is called as secondary follicle. It is called as secondary follicle. புரியுதாப்பா? ஊகோனியா இருந்தது, அதை சரவுண்ட் பண்ணி follicular cell இருந்துச்சுன்னா அது வந்து primary follicle சொல்றோம். அது வந்து secondary follicle மாறுது when more number of follicular cells are surrounding it. சரியா? அதுக்கு அடுத்ததான் என்ன நடக்குதுன்னா, this secondary follicle becomes tertiary follicle. Okay, the secondary follicle becomes tertiary follicle by adding more number of cells. And what happens is a fluid filled cavity starts forming. A fluid filled cavity starts forming. இது என்ன சொல்றோம்? இப்பதான் இதை நம்ம வந்து tertiary follicle அப்படின்னு சொல்றோம். Tertiary follicle. This is where the primary oogonia becomes secondary oocyte. This is the place where primary oocyte becomes secondary oocyte when the tertiary follicle is formed. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? This cavity becomes more this fluid filled cavity becomes more bigger, and now I am calling it as Graafian follicle. இதை நான் சொல்றேன் Graafian follicle அப்படின்னு சொல்றேன். புரிஞ்சதாப்பா? எஸ். ஸோ ஊசைடா இருந்தது, அதை ஃபாலிகுலர் செல் சரவுண்ட் பண்ண ஆரம்பிக்க ஒரு லேயர் வந்து பிரைமரி ஃபாலிக்கல் சொன்னேன், தென் 2 லேயர் வந்துச்சுன்னா செகண்டரி, அதுக்கப்புறம் ஒரு லேயருக்கு மேலே லேயர் வந்து ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டெர்ஷரி ஃபாலிக்கல், அதுக்கு அடுத்ததா கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் தான் இப்போ ரப்சர் ஆகி, this Graafian follicle ruptures and releases the egg or the oocyte. The Graafian follicle ruptures and releases the egg. புரியுதா? Graafian follicle the rupture ஆகி இத egg ரிலீஸ் பண்ணுது. egg எப்படி இருக்கும்பா? egg is a secondary oocyte state. egg is in secondary oocyte state. egg எந்த ஸ்டேட்ல இருக்கு? ஒரு secondary oocyte ஸ்டேட்ல இருக்கு. yes, sorry, egg is in the secondary oocyte state. சரியா? இப்ப second meiosis complete ஆயிருக்கா? இல்ல. second meiosis எப்ப complete ஆகும்? when a sperm comes and fertilizes it. At that time only the secondary oocyte becomes egg nucleus and first second polar body and the nucleus will fuse. புரியுதா? ovulation க்கு அப்புறம் தான் second meiotic division இதுல complete ஆகும். yes, clear? Then after ovulation the Graafian follicle becomes corpus luteum. The Graafian follicle becomes corpus and it slowly degenerates until, and this cycle is repeated again. Interesting இல்லையா? yes, interesting or not? so இன்னொரு தடவை நம்ம இதை பார்க்கலாமா? yes, so இன்னொரு தடவை இந்த flow chart பார்க்கலாமா? very good. Samyukta clearly understood. Puvili also very good pa. so பாருங்கப்பா, first என்ன நடக்குது? mitosis நடக்குது. the oogonia is dividing and increasing in number. It becomes primary oocyte. Okay, the first meiotic division gets completed, first polar body and secondary oocyte is formed. This first polar body degenerates, the second meiotic division happens over here, it becomes ooted or mature ovum and it becomes second polar body. so parpa, let us focus over here. So till childbirth, till the birth, if you can see, prior to the primary oocyte is primary oocyte, the egg
Ovum is released at which stage? It is released at secondary oocyte state. The egg is released at which state? The egg is released at secondary oocyte state. When does the second meiotic division gets completed? When the sperm fertilizes the secondary oocyte. When the sperm comes in contact with the egg, at that time the second meiotic division gets completed. Clear? Idon romba clear irukkum. Let us do the questions here. Yes. Which among the following has 23 chromosomes? Spermatogonia, zygote, secondary oocyte, oogonia. Tell me, pa. Which of the following has 23 chromosomes? Quickly. Oopsie. Yes. Exactly. The answer is option C. Very good. 100%. Samyukta, Lobas, Puvili, Irene, Dhanyavad, Veera Chami. Dayanand, Veera Chami. Very good, pa. Okay, answer is secondary oocyte. Obviously, it has two. It has spermatogonia has 2 N, zygote has 2 N, oogonia has 2 N. Fill the missing boxes for the levels in the transformation of mother germ cell into a mature follicle. Tell me, pa. Oogonia, yenava maro. What will it become? Primary? Oocyte, primary follicle. Yes, it becomes secondary follicle. And you can say tertiary follicle. Okay, secondary follicle and tertiary. Basically, antrum na enna artham na, antrum vandu pathina, this is the fluid filled this thing. Fluid filled follicle is called as basically second, like tertiary follicle. When there is a fluid filled cavity, we call it as, see, whenever there is a fluid filled cavity, it is called as tertiary follicle. This fluid filled cavity is called as antrum. Okay, then Graafian follicle. Very easy. Okay, next one. Draw a schematic diagram depicting oogenesis. On the moon marks, please note it down. Same. Oogonia becomes primary oocyte, first meiotic division, secondary oocyte, ovum. Okay, this second body also goes away. First polar body degenerates like this. Yes. Draw panniruvingla. Now, very good. Low pass Richit vandu question ketirukka. Secondary oocyte secondary follicle same ah. Parpa. Low pass. ஒரு வந்து உனக்கு draw பண்ணி காமிக்கிறேன் பாரு. See, primary oocyte இந்த வந்து primary follicle. It is primary follicle till here. Okay. So நான் என்ன சொன்னேன், secondary oocyte எங்க வரும்? This happens at tertiary follicle level. Tertiary follicle. The primary oocyte, as it becomes secondary oocyte at where? At the tertiary follicle. So primary and secondary follicle have primary oocyte. Primary and secondary follicle have primary oocyte inside them. Tertiary follicle has secondary oocyte, and even Graafian follicle has secondary oocyte, and Graafian follicle ruptures and releases secondary oocyte only. The secondary oocyte becomes egg nucleus when the sperm touches it. Yes. Interesting. Interesting. Very good. So நம்ம வந்து குயிக்கா வேற என்ன பார்க்கலாம்? I guess this we missed. Structure of the sperm. The structure of sperm பாத்தீங்கன்னாப்பா, this is the structure of the sperm. நீங்க மாதிரி ஈஸியா draw பண்ணிக்கலாம்ப்பா. இந்த மாதிரி இது வந்து நீங்க ஈஸியா draw பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. சரியா, ஒரு பல்லி மாதிரி draw பண்ணிக்கலாம். Okay, so inga enna irukna parpa, this is called as head, middle piece and tail. சரியா, head, middle piece and tail. Head la பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இருக்கு acrosome, இது வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கு இங்க,
இங்க தான் டிஎன்ஏ இருக்கு. n நம்பர் ஆஃப் குரோமோசோம் சொல்றோம், அது வந்து இங்க தான் இருக்கு. ஓகே, ஒருத்தர் கேக்குறான் ஃபங்க்ஷன் ஆஃப் குரோமோசோம். எஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் ஏக்ரோசோம். ஏக்ரோசோம் ஹேஸ் என்சைம்ஸ். சரி, ஏக்ரோசோம் குள்ள பாத்தீங்கன்னா நிறைய என்சைம்ஸ் இருக்கு. இந்த என்சைம்ஸ் என்ன பண்ணோம், நம்ம எக் இருக்குல்ல, எக்கை பெனிட்ரேட் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நியூக்ளியஸ் தான் நம்ம கிட்ட என்ன இருக்கு, நியூக்ளியஸ் தான் நம்ம கிட்ட, இங்க யூஜியா நம்ம கிட்ட நியூக்ளியஸ்ல நம்ம கிட்ட குரோமோசோம்ஸ் இருக்கு. தென் இந்த மிடில் பீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும், இட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி டு த ஸ்பெர்ம் டு ஸ்விம். ஸ்விம் பண்ணதுக்கு எனர்ஜி கொடுக்கும். இந்த டெயில் என்ன பண்ணும், டெயில் வந்து இப்படி மூவ் பண்ணும், இட் ஹெல்ப்ஸ் த ஸ்பெர்ம் டு ஸ்விம். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பெர்ம். எஸ், வெரி குட், பர்ஃபெக்ட். ஓகே, இதுதான் நமக்கு ஈஸியானது. அடுத்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா, பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா எக்கோட ஸ்ட்ரக்சர். ஈச் ஓவம் இஸ் ரவுண்ட் அண்ட் நான் மோட்டைல் ஸ்ட்ரக்சர். ஓவம் தான் ரவுண்டா இருக்கும். சரியா, விட்லின் மெம்பரேன் நீங்க பார்த்திருப்பீங்க. விட்லின் மெம்பரேன் இது என்னது, இட் இஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர். இன்னர்மோஸ்ட் லேயர். zona pellucida is the middle layer. corona radiata is the outermost layer of the egg. எக்குக்குள்ள உள்ள பார்த்தேன்னா ப்ரீவெட்லின், தென் zona pellucida, then outermost is corona radiata. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம், டீட்டெயிலாக லேட்டர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நான் ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பார்த்துக்கலாம். பர்ஃபெக்ட். சரியா, நெக்ஸ்ட் டாபிக் நீங்க பாத்தீங்கன்னா பசங்களா மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இதுல யாருக்கெல்லாம் தெரியும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னா என்னன்னு? யாருக்கெல்லாம் இந்த டாபிக் கிளியரா இருக்கு? மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. எஸ், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் யாருக்கெல்லாம் கிளியரா இருக்கு? கிளியரா இருக்கா இல்லையா? ஓ, எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? வெரி குட். அப்போ எல்லாரும் ஸ்கோர் பண்ண போறீங்க. ஓகே, பட் ஸ்டில் நான் சொல்லி ஆகணும், உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிடுறேன் கொஞ்சம் குயிக்கா. ஓகே, ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பார்த்தீங்கன்னாப்பா, நம்ம ஃபீமேல் இருக்காங்கல்ல, ஃபீமேல் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் என்ன அர்த்தம், சைக்ளிக்கல் சேஞ்சஸ் ஹேப்பனிங் இன் த ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டம். ஓகே, ஸோ ஃபீமேல் பாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ், ஃபீமேல் பாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி 28 days வந்து ப்ளீடிங் நடக்கும். the blood comes out of the female vagina. ஏன் நடக்குது நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த சைக்கிள் என்ன சொல்லுவோம், menstrual cycle. the cycle of changes happening in the female reproductive system is called as menstrual cycle. இல்ல நீங்க பாத்தீங்கன்னாப்பா 28 daysக்கு நடக்கும். so first few days when நடக்கும், bleeding நடக்கும். what happens, first 0 to 5 days bleeding happens. a blood comes out of the female reproductive system. சரியா, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா the uterus wall starts becoming thicker. நான் சொன்னல endometrium layer இருக்குல, endometrium layer, அந்த endometrium layer வந்து thick ஆக ஆரம்பிச்சிரும். இந்த first 5 days ஏன் blood வந்தது, ஏன்னா அந்த endometrium layer வந்து உடைஞ்சு விழுந்ததால என்னாச்சு, blood வந்துட்டு இருந்தது. 0 to 28 days வரைக்கும் என்ன ஆகும், அந்த endometrium layer வந்து திருப்பி increase ஆகும் in thickness. then 14th day என்ன நடக்குதுன்னா, 14th டேல தான் ஓவியுலேஷன் நடக்குதுப்பா. ஓவியுலேஷன்னா ரிலீஸ் ஆஃப் த எக். நம்ம எக் வந்து ரிலீஸ் ஆகுது. எக் என்ன ஸ்டேட்ல ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, செகண்டரி ஊசைட் ஸ்டேஜ்ல ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஓவியுலேஷன் வந்து 14th டேல நடக்குது. இந்த ஓவியுலேஷன் வந்து எக் இங்க ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா, இந்த எக் வந்து 14th டேக்கு அப்புறம் ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த எக் வந்து ஃபர்டிலைஸ், ஒரு ஸ்பெர்ம் வந்து இதை ஃபர்டிலைஸ் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த endometrium layer வந்து அப்படியே தங்கும். the endometrium layer will stay and the bleeding will not happen. bleeding வந்து நடக்காது. புரியுதா? சோ நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா, absence of periods or bleeding is a signal of pregnancy, is a sign of pregnancy. நீங்க நிறைய தடவை படத்துல பார்த்திருப்பீங்க, ஒரு ஹீரோயின் ஓடி வருவா, நான் குழந்தைக்கு அம்மா ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ வந்து அப்படியே தலை பிடிச்சு உட்காந்துக்குவான். ஆமா அப்படியா அப்படின்னு கேட்பான். சரி, ஏன் அந்த ஹீரோயினுக்கு எப்படி தெரிஞ்சது, அவங்க வந்து she is going to become mother, எப்படி தெரிஞ்சது, because she did not have her periods. that is why she is thinking she might be pregnant. புரியுதா? so absence of menstruation is a signal of pregnancy. okay, புரியுதா? that is how she is saying. so என்ன நடக்கும்னாப்பா, when a female is pregnant, என்ன நடக்கும்னா, இந்த endometrium layer வந்து விழுகாது. அந்த endometrium layer வந்து விழுகாது.
ஏன் விழுகாது? பிகாஸ் பாரு, எக்கை யார் ரிலீஸ் பண்றா? கிராஃபியன் ஃபாலிக்கல் சொன்னேன்ல. the graphian follicle ruptures to release egg. so egg release பண்ணதுக்கு அப்புறம் கிராஃபியன் ஃபாலிக்கல் நான் என்ன சொன்னேன்? கார்பஸ் லூட்டியமா மாறும்னு சொன்னேனா சொல்லலையா? it turns into corpus luteum. the graphian follicle becomes corpus luteum. இந்த corpus luteum என்ன பண்ணும்னாப்பா ஒரு progesterone ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து progesterone ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். இந்த progesterone ஹார்மோன் என்ன பண்ணும்னா இந்த எண்டோமெட்ரியமை உடையாம பார்த்துக்கும். ஓகேயா? ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சுன்னா இந்த கார்பஸ் லூட்டியம் ஸ்டே பண்ணும், progesterone ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும், அதனால எண்டோமெட்ரியம் விழுகாது. ஆனா இந்த எக் வந்து ஃபர்டிலைஸ் ஆகலைன்னா என்ன ஆகும்னா இந்த கார்பஸ் லூட்டியம் வந்து டீஜெனரேட் ஆயிரும், progesterone வந்து ஃபார்ம் ஆகாது, அண்ட் இந்த எண்டோமெட்ரியம் வந்து உடைஞ்சு விழுக ஆரம்பிச்சிடும். ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சுன்னா கார்பஸ் லூட்டியம் தங்கும், சாகாது. சரி, அது வந்து progesterone ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும், எண்டோமெட்ரியம் கூட தங்கும். ஆனா ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா கார்பஸ் லூட்டியம் இருக்காது, progesterone இருக்காது, எண்டோமெட்ரியம் வந்து உடைஞ்சு விழுணும். இது கிளியரா? ஓகே. இனி வந்து இந்த டயக்ராமை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். சரியா? இந்த டயக்ராமை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாப்பா பாரு, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? டே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 28 டேஸ் வரைக்கும் போகுது. சரியா? 28-29 டேஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் பாருப்பா, இதில் வந்து 2 விதமான ஹார்மோன்ஸ் இருக்குப்பா. ஒன்று வந்து பார்த்தோன்னா பிட்யூட்ரி ஹார்மோன். பிட்யூட்ரினா நம்ம பிட்யூட்ரி கிளாண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன். பிட்யூட்ரி கிளாண்டில் என்ன 2 ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுதுப்பா செக்ஷுவல் ரெப்ரடக்ஷனை பொறுத்து. வாட் ஆர் த 2 ஹார்மோன்ஸ்? follicle stimulating hormone and luteinizing hormone. சரியா? ஃபீமேல் பாடியில் நீங்க பார்த்தீங்கன்னா 2 ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. என்னது? இங்க இருக்கிறது என்னதுப்பா? follicle stimulating hormone and luteinizing hormone. ஓவரியில 2 ப்ரொடியூஸ் ஆகுதுப்பா, ஓவரியன் ஹார்மோன். ஓவரியில 2 ஹார்மோன் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? எஸ், ஈஸ்ட்ரோஜன் and progesterone. the blue one is estrogen, progesterone is this one. இது கிளியர் ஆயிருக்கா? வெரி குட். ஸோ பாருங்கப்பா, ஸ்லோலி பாருங்க என்ன நடக்குது. இந்த ஃபுல் மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு நம்ம வந்து 4 பார்ட்டில் டிவைட் பண்ணிக்கலாம், ஒரு 3 பார்ட்டில். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன். மென்ஸ்ட்ரேஷன்னா இப்போதான் ப்ளீடிங் நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 day to 14th day, ஐ எம் காலிங் இட் அஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ் ஆர் ப்ராலிஃபரேஷன் ஃபேஸ். ஃபாலிகுலர் ஃபேஸ்னா என்ன அர்த்தம்? ஃபாலிக்கல் சொன்னேன்ல, ஃபாலிக்கல். நான் என்ன சொன்னேன்? பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி, டெர்ஷரி, அதுக்கப்புறம் தான் எக் ரிலீஸ் ஆகுது. எக் எப்போ ரிலீஸ் ஆகுது? 14th டே. ஸோ 14th டே வரைக்கும் நீ பார்த்தோன்னா டெவலப் ஆகும் இந்த ஃபாலிக்கல். பிரைமரி ஃபாலிக்கலாக மாறும், செகண்டரி ஃபாலிக்கல். சரியா? அந்த ஊகோனியா இருந்ததுல, ஊகோனியா வந்து பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல் அண்ட் கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறி பை த டைம் 14th டே ஓவுலேஷன் நடந்துடும். அதனால தான் என்ன சொல்கிறேன்? திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ். ஏன் ஃபாலிகுலர் ஃபேஸ்? ஏன்னா இங்கே தான் ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆகுது. அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா 14th டேக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? இந்த கார்பஸ் லூட்டியம் இருக்குல்லப்பா, கிராஃபியன் ஃபாலிக்கல் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கார்பஸ் லூட்டியம் மாறிச்சுல, இது வந்து என்ன பண்ணுது? ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரொஜெஸ்டரான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஆகுதா இல்லையா? ஏன்னா இங்கே கார்பஸ் லூட்டியம் வந்து ப்ரொஜெஸ்டரான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதனால இதை சொல்ல லூட்டியல் ஃபேஸ். ஏன் லூட்டியல்? கார்பஸ் லூட்டியம், கார்பஸ் லூட்டியமோட லூட்டியல். ஸோ அதனால இதை சொல்றோம் லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க என்ன நடக்குது? ப்ரொஜெஸ்டரான் இஸ் ஃபார்ம் பை கார்பஸ் லூட்டியம். ஓகே, பர்ஃபெக்ட். இன்னொரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னாப்பா, அட் த 14th டே நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் லூட்டினைசிங் ஹார்மோன் இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, பாருப்பா 14th டே இந்த பாரு லூட்டினைசிங் ஹார்மோன் இப்படி ஷூட் ஆகுது. ஆகுதா ஆகலையா? 14th டே வேற என்ன நடக்குது? 14th டே நீங்க பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் கூட நடக்குது. நாங்க என்ன சொல்றோம்? LH surge. என்ன நடக்குது? LH surge. LHனா 14th டேல சடன்லி ஃபீமேலோட பாடியில லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து அதிகமா வருது. அதனால என்ன ஆகுது? அதனால இங்க வந்து ஓவுலேஷன் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இங்க நடக்குது ஓவுலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சதா? ஸோ இது நம்ம என்ன சொல்றோம்? ஓவுலேஷன் நடக்குது பிகாஸ் ஆஃப் LH surge வந்து இங்க ஓவுலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்றோம். ஓவுலேஷன் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் LH surge. இன்ட்ரெஸ்டிங். எஸ், இப்படி கிளியர் ஆயிடுச்சப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபர்ஸ்ட்
14 டேஸ்ல நடக்குது first 14 டேஸ்ல ஈஸ்ட்ரோஜன் இங்க இருக்கு progesterone இங்க இருக்கு சரியா ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமா இருக்கும்பா the developing follicle releases estrogen developing follicle releases estrogen which makes the endometrium layer thick okay and after 14th day the corpus luteum produces progesterone which makes the endometrium stay if fertilization happens if fertilization does not happen the corpus luteum will degenerate and the yes endometrium layer will fall off okay எந்த pituitary hormone involve ஆயிருக்கு follicle stimulating hormone and luteinizing hormone follicle பாருப்பா பேர்லயே இருக்கு FSH follicle stimulating hormone இது வந்து follicle stimulate பண்ணும் சரியா ஓவர்ல இருக்கிற follicle primary follicle secondary follicle tertiary இத வந்து stimulate பண்ணும் stimulateனா start பண்ணும் okay this is doing that LH surge என்ன பண்ணுது 14th dayல LH ஓட வேல்யூ வந்து ஷூட் ஆகுது because of which ovulation is happening yes and அதுக்கப்புறம் கார்பஸ் லூட்டியம் வந்து ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு இங்க வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சா பசங்கள எக்ஸாம்ல கேட்பாங்க வாட் இஸ் ஏ வாட் இஸ் பி அந்த மாதிரி क्वेश्चन பண்ணலாமா சில क्वेश्चंस பார்க்கலாமா yes ovulation in the human female normally takes place during the menstrual cycle at the mid secretory phase just before the end of the secretory phase at the beginning of proliferative phase at the end of proliferative phase tell me pa yes answer this question I'll drink water and come yes answer பண்ணிட்டீங்களா சொல்லுங்கப்பா at the beginning of proliferative phase just before the end of the secretory phase yes at the end of the proliferative phase very good நிறைய பசங்க வந்து ஏயும் டி கொடுத்துருக்கீங்க let us see பூவிலி மித்ரா கவிதா ரியா தர்ஷினி வெரி குட் பா எஸ் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி தாப்பா ஏ இல்ல மிட் செக்ரட்டரி ஃபேஸ்னா என்ன பாருப்பா அந்த அந்த மேப்ல அது அந்த டயக்ராம்ல பார்த்தேன்னா this is menstrual phase proliferative phase this is secretory phase this is proliferative phase this is this 0 to 5 days menstrual phase then 5 to 14 is proliferative then this is 14 to 28 is secretory la so inga nadakudhu yes ovulation enga nadakudhu ovulation வந்து இங்க நடக்குது at the end of proliferative phase yes clear ஆயிருச்சா சில பசங்க இத தப்பா பண்ணிருந்தாங்க next one which one of the following events is correctly matched with the time period in a normal menstrual cycle release of egg 5th day endometrium regenerates 5 to 10 days endometrium secretes nutrients for implantation 11 to 18 days rise in progesterone level 1 to 15 days come on
Yes, option B is the right answer. Endometrium regenerates. Deepa, endometrium secretes nutrients for implantation 11 to 18 days. No, did I teach you it secretes nutrients? நம்ம படிச்சோமா அங்க நியூட்ரியன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு படிச்சோமா இல்ல. endometrium regenerates. பார்த்தோம்ல, the endometrium becomes thicker between 5 to 14 or even beyond that also it becomes thicker. Okay, Mitra, Puvili, Irene, Amrit and Darshini, great job pa. Next one. The endometrium undergoes cyclical changes during menstrual cycle. Reason? The myometrium exhibits strong contraction during delivery of a baby. Both assertion and reason are true, and reason is the correct explanation of assertion. Both assertion and reason are true, but reason is not the correct explanation of assertion. Assertion is true, but reason is false. Assertion and reason are false. Come on. See guys, both assertion and reason. The endometrium undergoes cyclical changes during menstrual cycle. True. The myometrium exhibits strong contraction during delivery of a baby. This is also true. But are they related? No, it is not explaining. Both assertion and reason are true, but reason is not the correct. Answer is option B. Very good. 100% people have given the right answer. Darshini, Pumili, Sadhna, Irene, Dharyavad, great job. Dayanand. Very good. Both assertion and reason are true, but reason is not the correct explanation. Okay? Perfect. So, idu parungappa. Mention the names of hormones responsible for ovarian changes during the menstrual cycle. Okay. சொல்லுங்கப்பா, எந்த ஹார்மோன்ஸ் இங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கும்? Yes. Primary follicle to Graafian follicle, which hormone? Yes. Here you can say follicle stimulating hormone and estrogen. Graafian follicle to ova, luteinizing hormone for LH surge. Ova to corpus luteum. Corpus luteum produces progesterone. Yes. Yes. Primary follicle to follicle stimulating hormone, LH, and here progesterone. Yes, boys and girls, easier ka? Yes, easier ka, difficulter ka? Easier ka? Very good. So then the quick come. Oh, sorry. பாருங்க, ஒரு பயங்கரமான question இருக்கு. To answer the question, நல்ல question but good question, case study question. Okay, let us do this. To answer the question, study the graphs below subject 1 and 2 showing different levels of hormone. Okay, this is subject 1, this is 2. Okay, very good question. Now, the peak observed in subject 1 and 2 is due to peak observed in subject 1. Say, this is subject 1, this is subject 2, peak observed is here. It is due to what? Estrogen, progesterone, luteinizing hormone, follicle stimulating hormone. Come on, guys. Yes. Yes, it is because of luteinizing hormone. Very good. 90% are given the right answer. Pa. Sadhana, Dayanand, Darshini, Irene, Puvili, great job. Pa. So, இது பாருப்பா, சிம்பிளா தானே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பீக் நம்ம என்ன பார்த்தோம்?
பீக் எதால வருது? It is, we can call it as LH surge சொல்லலாம்ல. ஏன்னா இங்க தான் ஓவுலேஷன் நடக்குது பாரு, இங்க தான் ஓவுலேஷன் நடக்குது. ஸோ இது வந்து LH surge கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், subject 2 has a higher level of hormone B, which is? subject 2 கிட்ட higher number of hormone B வந்து அதிகமா இருக்கு. இது என்னவா இருக்கலாம்? ஓகே, yes, hormone B வந்து என்னவா இருக்கலாம்? go for it. estrogen, progesterone, LH, FSH. Yes, very good. The hormone is progesterone pa. Very good. 75% correct சொல்லிருக்கீங்க. தரிகா, ஐரீன், தர்ஷினி, கவிதா, அம்ரித். பாருப்பா, இங்க பாரு, LH ஹார்மோனுக்கு அப்புறம் என்ன இன்க்ரீஸ் ஆகும்? நம்ம என்ன பார்த்திருக்கோம்? எஸ், என்ன பார்த்திருக்கோம்? ஆப்வியஸா என்ன இன்க்ரீஸ் ஆகுது? ப்ரொஜெஸ்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது. அதான் பார்த்திருக்கோம். ஸோ திஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் இன்க்ரீசிங் ஓவர் ஹியர். அடுத்த கொஸ்டின், if the peak of hormone A does not appear in the study for subject 1, which of the following statement is true? அந்த பீக் இருந்ததுல இந்த பீக் வரலைனா என்ன ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்குன்னு கேக்குறாங்க. peak of hormone B will be observed at a higher point in the graph. peak of hormone B will be observed at a point lower than what it is given in the graph. There will be no observed data for hormone B. The graph of hormone B will be sharp rise followed by a plateau. Yes pa, இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? Yes, இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? Yes, peak of hormone will be observed at a higher point. No, the hormone B will be observed at a point lower than what it is. There will be observed no observed data for hormone B. Answer should be option C pa. Okay, only 7% have given the right answer. நம்ம பார்க்கலாம். பிரதீக்ஷா மட்டும் தான் கரெக்டா சொல்லிருக்காங்க. பாருப்பா என்ன சொல்றாங்க இவன், என்ன சொல்றான்? இந்த A இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த PK வரலன்னா B க்கு என்ன நடக்கும்னு கேட்கறான். சரியா? பாருப்பா, A ஆல நடக்குது, A ல வந்து ஓவுலேஷன் நடக்குது. ஆமாவா இல்லையா? ஓவுலேஷன் நடக்கலைன்னா கார்பஸ் லூட்டியம் ஃபார்ம் ஆகாது. கார்பஸ் லூட்டியம் ஃபார்ம் ஆகலைன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபார்ம் ஆகாது. எஸ் ஆர் நோ? இப் பாரு, A வந்து என்ன ஹார்மோன்? A வந்து பாத்தீங்கன்னா, எஸ் கைஸ், A is luteinizing hormone. B வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ A ப்ரொடியூஸ் ஆகலைன்னா B வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன்னா A ஆல தானே அந்த ஓவுலேஷன் நடக்குது. அந்த ஓவுலேஷன் நடக்கலைன்னா கார்பஸ் லூட்டியமே ஃபார்ம் ஆகாது. கார்பஸ் லூட்டியம் ஃபார்ம் ஆகலைன்னா நம்மளோட என்ன ஃபார்ம் ஆகாது? ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ஃபார்ம் ஆகாது. கிளியரா இருக்கா? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். ஆனா புரிஞ்சது எல்லாருக்கும்? கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான், புரிஞ்சதா இது? எஸ். நெக்ஸ்ட் ஒன், which structure in the ovary will remain functional in subject 2? Corpus luteum, tertiary follicle, Graafian, primary follicle. Subject 2 ல என்ன ஆக்டிவா இருக்கு பாரு, இதுதான் subject 2. subject 2 ல ஹார்மோன் B பாரு போயிட்டே இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன ஆக்டிவா இருக்குன்னு கேட்கறான். ஆப்ஷன் இஸ் கார்பஸ் லூட்டியம், டெர்ஷரி ஃபாலிக்கல், கிராஃபியன் ஃபாலிக்கல், பிரைமரி ஃபாலிக்கல். வெரி ஈஸி கொஸ்டின். பார்த்தா எந்த மாதிரி கொஸ்டின் வருதுன்னு பாத்தீங்களா? கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொஸ்டின். உனக்கு இந்த கான்செப்ட் கிளியரா இருந்தா தான் நீ ஆன்சர் பண்ண முடியும். எஸ் பர் ஆல்மோஸ்ட் 1 hour 40 minutes ஆயிருச்சு. டைம் போறதே தெரியல. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல. எஸ் பசங்களா, எனக்கு டைம் போறதே தெரியல, உங்களுக்கு டைம் போறது தெரிஞ்சதா? எஸ், வெரி குட். ஆன்சர் இஸ் கார்பஸ் லூட்டியம். யாருப்பா இது கிராஃபியன் ஃபாலிக்கல், பிரைமரி ஃபாலிக்கலா போட்டுருக்குது? சம்யுக்தா, சிமக், தரிகா, தர்ஷினி, அம்ரித். கிரேட் ஜாப் பா.
எஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த சாப்டரை முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. எஸ், ஃபார் சப்ஜெக்ட் 2 it is observed that the peak of hormone B has reached the plateau stage. After approximately how much time will the curve for hormone B descend? என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹார்மோன் பி இருக்குல்ல, இது வந்து பிளாட்டிவ் ஆயிருச்சான். இது பிளாட்டிவ் ஆயிடுச்சு, இது வந்து திருப்பி கீழே எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆஃப்டர் 28 days, 42 days, 180 or 280 days. சொல்லுங்கப்பா, எப்போ அது கீழே வரப்போகுது? எஸ், when will it come down? எல்லாரும் தப்பு தப்பா ஆன்சர் பண்றீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆஃப்டர் 280 days பா, only 16% given the right answer. Very good பா. தயானந்த் அண்ட் ஐரின் only, இவங்க ரெண்டு பசங்க தான் படிச்சுட்டு இருக்காங்க. மற்றவங்கள எல்லாரும் கதையில என்ன சொல்றது, கதையில பலூன், காத்துல பலூன் விட்டுட்டு இருக்கீங்களா? என்ன கேட்குறான், பில வந்து இது பிளாட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறான். இது வந்து பிளாட்டிவ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் பாரு, ப்ரொஜெஸ்ட்ரான் பிளாட்டிவ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் தானே. ப்ரொஜெஸ்ட்ரான் பிளாட்டிவ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபீமேல் வந்து பிரெக்னெண்டா இருக்குன்னு அர்த்தம். சப்ஜெக்ட் 2 இஸ் பிரெக்னென்ட். ஸோ when will this come down? After 280 days, that is 9 months. 9 monthsக்கு அப்புறம் தான் இது வந்து கீழே வரும். அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறந்து அது வந்து கீழே வரும். லைக் the progesterone level will go down. ஆமாவா இல்லையா? எஸ், யாரெல்லாம் இந்த கொஸ்டினை தப்பா பண்ணீங்களோ கொஞ்சம் தலையில வந்து அப்படியே அந்த சொல்றது தப்பு தோப்பு காரணம் போட்டுக்கோங்க. தலையை எடுத்துட்டு போய் அந்த செவத்துல கொஞ்சம் முட்டிட்டு வாங்க. எஸ், புரிஞ்சதா பாரு? இந்த மாதிரி ஈஸி கொஸ்டின்ஸ் பா, சரியா? நீங்க கொஸ்டின் புரியாம நீங்க ஆன்சர் பண்றீங்க, அதான் பெரிய தப்பு. கொஸ்டினை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2-3 தடவை படிங்க. பட் இந்த கேஸ் பேஸ் கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் வரப்போகுது, ஈஸியாக வரும்னு நினைக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. கூல், வெரி குட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் த சப்ஜெக்ட்? சப்ஜெக்ட் 1 இஸ் பிரெக்னென்ட், சப்ஜெக்ட் 2 இஸ் பிரெக்னென்ட், போத் 1 and 2 ஆர் பிரெக்னென்ட், போத் சப்ஜெக்ட் 1 and 2 ஆர் நாட் பிரெக்னென்ட். சொல்லுங்கப்பா. நானே ஆன்சர் சொல்லிட்டேனா? எஸ், சப்ஜெக்ட் 2 இஸ் பிரெக்னென்ட் ஆப்வியஸ்லி. இது நான் ஆன்சர் சொல்றேன், அதனால 100% வந்திருக்கு. போய் சொல்லாதீங்கப்பா. கவிதா, லோவா, சாத்னா, சம்யுக்தா, தயானந்த், நான் சொன்னதால தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு புரிஞ்சிருச்சுப்பா. நீங்க பார்த்தீங்கன்னா menstrual cycle production of LH from the anterior pituitary is reduced, degeneration of corpus luteum, progesterone production is reduced, endometrium uterus breaks down. endometrium வந்து உடைய விழுந்துரும். Then here follicular phase la FSH secreted by the anterior pituitary stimulates the ovarian follicle to secrete estrogen. ovarian follicle வந்து secrete primary, secondary, tertiary வரும், அதுக்கப்புறம் ஈஸ்ட்ரோஜனும் செக்ரீட் பண்ணிட்டே இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் ஸ்டிமுலேட்ஸ் த ப்ராலிஃபரேஷன் ஆஃப் எண்டோமெட்ரியம். ஈஸ்ட்ரோஜனால என்ன ஆகுது? எண்டோமெட்ரியமோட லேயர் வந்து திக் ஆகுது. ஃபாலிகுலர் ஃபேஸ், கார்பஸ் லூட்டியம் இஸ் ஃபார்ம்ட், ரப்சர்ட் கிராஃபியன் ஃபாலிக்கல், கார்பஸ் லூட்டியம் பிகின்ஸ் டு செக்ரீட் ப்ரொஜெஸ்டரான், endometrium thickens, uterine glands become secretory. uterus வந்து செக்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். rapid secretion of LH induces rupturing of Graafian follicle, release of ovum. Oh sorry, இதுக்கப்புறம் இங்க வந்திருக்கும், இங்க இருந்து இங்க போயிருக்கும், my bad. பர்சனல் இது பார்த்துக்கோங்க, it is very easy, self explanatory. ஓகே, இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம ஊஜெனசிஸ் பார்த்துட்டோம், ஸ்பெர்மாடோஜெனசிஸ் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கப்பா. ஸோ பேசிக்காக நீங்க பார்த்தீங்கன்னா இங்க வந்து எக் ரிலீஸ் ஆகுது, இங்க வந்து ஸ்பெர்ம் வருது. ஓகே, ரெண்டும் எங்க மீட் பண்ணுது சொன்னேன்? அட் த ஃபெலோப்பியன் டியூப். இங்க வந்து மீட் பண்ணுது. ஸோ என்ன ஃபார்ம் ஆகுது? ஜைகோட். பாரு, இது எக் இருக்கா, இங்க வந்து ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சு.
ஓகே அந்த ஜைகோட் வந்து நீ பார்த்தேன்னா இட்ஸ் a சிங்கிள் செல் பா சரி அந்த ஜைகோட் வந்து இங்க இருந்து ஸ்லோலி இங்க வரைக்கும் மூவ் பண்ண ஆரம்பிச்சு டுவர்ட்ஸ் தி யூட்ரஸ் மூவ் பண்றப்ப என்ன ஆகும் இந்த ஜைகோட் வந்து மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும் 1 செல்ல இருந்து 2 செல் 2ல இருந்து 4 4ல இருந்து பார்த்தனா 16 அந்த மாதிரி 4ல இருந்து பார்த்தனா 8 8 to 16 அந்த மாதிரி ஸ்லோலி டிவைட் ஆயிட்டே இருக்கும் so the zygote start doing mitotic division and the zygote வந்து பார்த்தனா ஒரு சிங்கிள் செல் பா zygote is one cell embryo is ball of cells then this becomes fetus என்ன அர்த்தம் a baby with organs கண்ணு காது இதயம் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும் ஃபார்ம் ஆயிரும் ஓகே சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா the zygote then starts becoming embryo ஓகே சோ ஒரு செல்ல இருந்து ரெண்டு செல் ரெண்டுல இருந்து 4 4ல இருந்து 8 the cells of the embryo are called as blastomere the cells are called as நிறைய பசங்களுக்கு இது புரியாது சார் பிளாஸ்டோமியர்னா என்ன மாரியுலால என்ன எல்லாமே புரிஞ்சிடும் ஓகே பிளாஸ்டோமியர்னா என்னப்பா the cells of the early embryo embryoட cells நம்ம என்ன சொல்றோம் blastomere அப்படின்னு சொல்றோம் okay so 8 to 16 blastomeres the embryo with 8 to 16 blastomere is called as morula ஒரு எம்ப்ரியோக்குள்ள 8ல இருந்து 16 பிளாஸ்டோமியர் இருந்ததுன்னா அதை நான் என்னவா கூப்பிடலாம் அதை நான் வந்து மாரியுலாவா கூப்பிடலாம் பசங்கள ஆடியோ கேக்குதுலப்பா பூவிலிக்கு கேட்கலையா கைஸ் ஆடியோ கிளியரா எனக்கு கிளியரா இருக்குப்பா உங்களுக்கு எஸ் பசங்களா ஆடியோ கிளியரா இருக்கா இல்லையா ஓகே கிளியரா தான் இருக்கு சரி அதை என்ன சொன்னா மாரியுலா அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாரியுலா என்னவா மாறும் இந்த மாரியுலா becomes blastocyst blastocyst என்ன அர்த்தம்னாப்பா இந்த மாரியுலா வந்து டிவைட் ஆயிட்டே போகும்பா ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு வந்து the morula divides and becomes a blastocyst with trophoblast and inner cell mass புரியுதா ட்ரோஃபோபிளாஸ்ட் என்ன அர்த்தம் இந்த மாதிரி பால் ஆஃப் செல்ஸ் வந்துருச்சா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அது வந்து லேயர்ஸ் அரேஞ்ச் பண்ணும்பா the outer layer is called as trophoblast and the inner cell mass இதுதான் inner cell mass சொல்லுவோம் இந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் இருக்குல்லப்பா இந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் தான் போய் யூட்ரஸோட அப்படியே சேர்ந்துரும் புரியுதா ப்ளீஸ் பாரு மாரியுலா ஜைகோட்ல இருந்து மாரியுலா வந்துருச்சா மாரியுலால இருந்து வந்து பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆகுது பிளாஸ்டோசிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டர் லேயர் இருக்கு அது நான் என்ன சொல்றேன் அது நான் வந்து ட்ரோஃபோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றேன் என்ன சொல்றேன் ட்ரோஃபோபிளாஸ்ட் அண்ட் அதுக்குள்ள ஒரு செல் மாதிரி இருக்குன்னு சொல்றேன் இன்னர் செல் மாஸ் சரியா சோ இந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் இருக்குல்லப்பா இந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் வந்து யூட்ரஸோட வாலோட சேர்ந்துரும் the trophoblast helps the embryo to attach with the wall of the uterus and இந்த inner cell mass இருக்குல்லப்பா இதுதான் ஒரு குழந்தை அப்படியே மாறிடும் this inner cell mass becomes the fetus இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா எஸ் அவ்வளவுதான் கதையே okay now the fusion of haploid male gamete and female gamete forms zygote fertilization in human female is internal okay happens in the fallopian tube now என்ன ஃபார்ம் ஆகுது mitotic division the பாருப்பா செல்ல அந்த ஜைகோட் இருக்குல்ல இந்த செல்லோட இனிஷியல் டிவிஷன் சொல்லுவோம் cleavage division அப்படின்னு சொல்லுவோம் the initial mitosis in a zygote is called as cleavage division and the cells of this is called as blastomere starts at the zygote moves through the isthmus oviduct towards the uterus forming 2 4 18 அப்படின்னு அர்த்தம் இங்க வந்து ஒரு செல்லா இருந்ததா இங்க போக போக என்ன ஆகும் 2 4 8 16 அந்த மாதிரி செல்லா மாறிட்டே போகும் அப்படின்னு சொல்றோம் okay the embryo with 8 to 16 blastomere is called as morula the morula further divides and transforms into blastocyst blastomeres in the blastocyst are arranged in an outer நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஒரு outer layer and ஒரு inner layer arrange ஆயிருவாங்க okay the inner layer is inner cell mass இது வந்து பாத்தீங்கன்னா outer layer okay அப்பா so the outer layer is called as trophoblast this attaches to the endometrium the trophoblast attaches to the endometrium and the inner layer is called as inner cell mass which forms the embryo it forms the
embryo. Yes, clear ah irukapa? Yes, Prabhakaran vandita, very good. Idu clear ah iruka? Yes, morula na enna, blastomer na enna, cleavage division na enna, சரியா? And adukapram trophoblast na enna, and inner cell mass na enna. idella புரிஞ்சிருச்சாப்பா? Very good. சம்யுக்தாக்கு சூப்பர் கிளியர் ஆயிடுச்சு, பிரபாகரனுக்கு புரிஞ்சிருச்சு, ஸ்ரீஹரணிக்கு புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் क्वेश्चंस பார்த்துக்கலாம். Yes, the embryo with 8 to 16 blastomeres is called as morula. Reason, the morula continuously divides to transform into trophoblast. Yes, pa idoda answer enna irukum? Both assertion and reason are true reason. Reason is the correct explanation. Both assertion and reason are true, but the reason is not correct explanation. Assertion true, reason false, reason assertion, reason not false. Come on. Yes, this is true. The morula can divide to form into trophoblast. This is also true. Both of statement are true, but it is not explaining. Right? Exactly. Answer is option B. Very good. 80% பசங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. Great job பா. Sadhana, Darshini, Samyukta, Puvili, Lobas, great job pa. Yes, very good question. Oh, assertion is true. Oh, sorry. This is false pa. Morula continuously divides and transforms into blastocyst. It transforms into blastocyst, not trophoblast. Blastocyst க்கு ரெண்டு பார்ட் இருக்குப்பா. Blastocystல ரெண்டு பார்ட் இருக்கு. The outer part is called as trophoblast. Yes, and the inner cell mass. Yes or no? புரிஞ்சதா? பார்ப்பா, இது வந்து பாத்தீங்கன்னா it is, if you see, this is trophoblast. Okay, this is inner cell mass. Clear? So this, the morula continues divided transforms into trophoblast. No, it transforms into blastocyst. பாத்தியா, சின்னதா ஒரு வேர்டை மாத்தி நம்மள கொலப்பிட்டாங்க. Okay, next one. The fertilized egg contains 23 pair of chromosomes. Reason, zygote is formed by the fusion of egg and the sperm. Come on guys, இத ஆன்சர் பண்ணுங்க. Yes. Very good guys. The fertilized egg contains 23 pair of chromosome. Yes, this is true. Zygote is formed by fusion of egg and sperm. That is also true. Because zygote, inga nama because potu paakalam. The fertilized egg contains 23 pair of chromosome because zygote is formed by fusion of egg and the sperm. This is explaining. So assertion is true and it is explaining also. Answer is option A. Yeah, pa reason explain pannudilla. Why B? See la, what is the fertilized egg? A zygote. Zygote and a fertilized egg. The fertilized egg contains 23 pair of chromosome because zygote is formed by fusion of egg and the sperm. That is true only la. Illena prachna. Yes, both correct la. Amava illaya? Yes, very good. Okay, very easy question. பசங்களை இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்கப்பா. Only Pratiksha தான் கரெக்டா பண்ணிருக்காங்க. Okay, very good. Next one. This is clear? இது நம்ம பார்த்தாச்சு. Very good. Now, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாப்பா எம்பிரியோஜெனசிஸ். எம்பிரியோஜெனசிஸ்னா அது பாரு, எம்பிரியோ ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சின்னது தான். சரியா, ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்னா ஃபர்ஸ்ட் 3 monthsல பாத்தீங்கன்னா சரியா நியூரல் டியூப் ஃபார்ம் ஆயிரும். ஹார்ட் இஸ் ஃபார்ம் பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மந்த். embryos of grape size. Second month limbs and organs are formed. Third month பாத்தீங்கன்னா organ system வந்து fully developed இருக்கும். சரி, இது வந்து சில டைம் கேட்கலாம்ப்பா. And second trimester பாத்தீங்கன்னா 4 to 6 months. 5 months scalp hair வந்துரும். Fetal movement begins. 6 month eyelids separate and eyelashes are formed. And last பாத்தீங்கன்னா weight gain, fat deposit.
7 months the factor system begins to mature and descent of testes. எப்ப நடக்கும் 6 to 9 months. Okay? Yes, heart perform ஆகுது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Yes pa, by the end of first month the heart is formed. Okay, remember this. Yes, very good. Okay, next பார்க்கலாம். Placenta வரும்பா. Placenta is the connection between the fetal and the uterus tissue. சரியா? Placenta is the connecting link between the mother and the baby. நிறைய பசங்க என்ன நினைப்பாங்கன்னா, பாருப்பா இது யூட்ரஸ் இருக்குல்ல, நிறைய பசங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரியா, இதுதான் பிளசண்டான்னு நினைப்பாங்க. இது பிளசண்டா இல்லப்பா, இது வந்து அம்பிலிக்கல் கார்டு. இதுதான் பிளசண்டா. சரி, இந்த டிஸ்க் மாதிரி இருக்குல்ல, this disc shaped structure between the mother and the developing embryo is called as the placenta. Okay. Okay, no pa, idukapra neenga reproductive health kuda irukku, don't worry. Okay, so this purinjada. So formation, the outer surface of the chorion human develops a number of finger like projections known as chorionic villi which grows in the tissue of the uterus. புரியுதா? பாருப்பா, அந்த embryo இருக்குல்ல, அதுல இருந்து finger like projections வந்து இது பாரு அம்மாவோட யூட்ரஸ் வச்சுக்கோங்க. எஸ், அம்மாவோட யூட்ரஸ் இங்க இருக்குல்ல, இதுல வந்து ஃபிங்கர் மாதிரி அது போய் இப்படி லாக் ஆயிரும்பா. So that exchange can happen between the mother and the baby. Okay, these villi penetrate tissue of the uterine wall which they embedded make up the placenta. Fetal surface of placenta is smooth and has umbilical cord. So this is umbilical cord. So this is umbilical cord. Then பாத்தியாப்பா, இது வந்து placenta. Okay, and இங்க இருந்து வருதுல, இதுதான் umbilical cord. தொப்புள் கொடி சொல்வாங்களே, இதுதான். சரியா? Placenta ஓட ஃபங்க்ஷன் என்ன? Provides oxygen, nutrient, remove carbon dioxide waste material. சரியா? It also produces hormone. நிறைய hormones produce பண்ணும். Human chorionic gonadotropin, human placental lactogen, estrogen, progesterone. இதெல்லாம் வந்து யார் produce பண்றா? Placenta. Please note down pa, placenta இந்த hormone produce பண்ணுது. Okay? Then இது diagram நீங்க பார்த்துப்பீங்க. Questions பார்க்கலாம். Which of the following options correctly matches the name of the hormone to the site of production in humans? சரியா? Oxytocin, relaxin, HCG, progesterone, placenta, corpus luteum, pituitary, ovary. Come on guys. Yes guys, the answer is option 2. Yes. So let us see, oxytocin is produced by, oxytocin is produced by, oxytocin is produced by pituitary gland. Okay, then yes, relaxin is produced by this, like ovaries, HCG, placenta, progesterone, corpus luteum. Let us see what comes in. P3, okay, Q4, R1, S2. Option is C. Very good. How P? How can you say P2? Who all did D? Yarla D pannenga pa. Sadhna, Amrit, Pratiksha, great job. Yes, yar pa D pannadu. See, oxytocin வந்து பாத்தீங்கன்னாப்பா pituitary gland produce பண்ணும்பா. So oxytocin நீங்க பாத்தீங்கன்னா எப்படி நடக்கும்னா, பாருப்பா, when the baby is ready after 9 months, சரியா, after 9 months baby ready ஆயிரும்ல அம்மா வயித்துல. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, after 9 months when the baby is ready inside the mother's body, what happens is a signal goes to the pituitary. Pituitary வந்து oxytocin hormone release பண்ணும். Oxytocin வந்து என்ன பண்ணும்னா, it will come down and cause contraction. அது வந்து contraction create பண்ணும் in the myometrium layer of the uterus. சரியா?
அந்த contraction வந்து மேல போகும். Again the contraction will increase. புரியுதாப்பா? ஒரு feedback வந்து மேல போகும்பா. பாரு கொஞ்சமா contraction start ஆகும். அந்த feedback வந்து மேல போகும். இன்னி oxytocin produce பண்ணு, இன்னி contraction வேணும். So இன்னி oxytocin வரும், the contraction will become faster. Then again it will go and again it will become faster. புரியுதா? So at a point the oxygen will be so high and the contraction will be so high the baby will come out of the mother's body. இது புரிஞ்சிருக்காப்பா? Yes, very good. Okay, relaxin பாத்தீங்கன்னா ovaries பா, it will relax the hips so that the baby can easily come out. HCG நம்ம இப்பதான் பார்த்தோம், placenta form வந்து progesterone வந்து corpus luteum. இது வந்து simple ஆனது. Yes, இது ஈஸியா பண்ணிக்க வேண்டிய விஷயம். But anyways, which of the following option does the endocrine gland correctly match with its hormone secretion and its function? சொல்லுங்கப்பா. கரெக்டா ஹார்மோன் அண்ட் ஃபங்க்ஷன் எதுல மேட்ச் ஆயிருக்கு? எஸ் பசங்களா, இதோட ஆன்சர் பார்த்துருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. Leydig cell produce androgen, initiate the production of sperm formation. Sertoli cells, testosterone, no. Placenta, estrogen, yes it does little bit. Secretion of milk, no, it doesn't produce secretion of milk. See, placenta produces estrogen but does not cause secretion of milk. Ovary, FSH, no. Follicle stimulating hormone is produced by the pituitary. Okay, this is also wrong. Yes, very good. Oh my god, 100%, because only 1% answered. Pratiksha, very good pa. Okay, relaxin is secreted by the ovary in the later stage of pregnancy. நம்ம அத பார்த்துட்டோம். HCG, HPL, relaxin are produced in the woman only during pregnancy. நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. HCG, HPL and relaxin இது வந்து எப்ப ஃபார்ம் ஆகுது? only during. Levels of other hormone like estrogen, progesterone, cortisol, prolactin, thyroxine are increased several fold in the maternal blood. சரி, இது வந்து அம்மாவோட bloodல வந்து ரொம்ப அதிகமாயிரும். Increased production of all the hormones essential for supporting the fetal growth and maintenance of pregnancy. Okay, now questions பார்க்கலாம். Name the hormone crucial for parturition. Does the parturition signal originate from the mother or the fetus? Name the hormone. எந்த ஹார்மோன் சொன்னேன்? எஸ், குயிக்கா சொல்லுங்கப்பா. ஆமாப்பா, டெய்லி லைவ் இருக்கு at 5 o'clock. எஸ், oxytocin. சரியா? oxytocin தான ஹார்மோன் which causes contraction. சரியா? Very good. Does the parturition signal originate from the mother or the fetus? The fully developed fetus and the placenta release the signal. Okay, the signal originates from the placenta and fully developed fetus which initiates the fetal ejection reflex triggering the release of hormone oxytocin. சரியா? அந்த சிக்னல் எங்க இருந்து ஒரிஜினேட் ஆகுது? fetus, fully developed fetus and placenta ரெண்டும் சேர்ந்து ஒரு சிக்னல் வந்து பிட்யூட்டரி கிட்ட அனுப்புது. பிட்யூட்டரி ஆக்சிடோசின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து கொஞ்சம் கன்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுது. தென் அகைன் சிக்னல் போகுது. தென் அகைன் இன்னி ஆக்சிஜன் வந்து கன்ட்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சைக்கிள் போய் போய் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த குழந்தை வந்து பிறந்துடும். What is the fetal ejection reflex? Explain how this leads to partition. Same. Okay. Partial expulsion of the fully developed fetus from the uterus after completion of gestation period. Gestation period and the 9 months period irukku adu. Seriya? Fetal ejection reflex refers to a signal of parturition that originates from fully developed fetus and the placenta which induces mild uterine contraction. Fetal ejection reflex enga originate agudhu? Fully developed fetus and the placenta originate agudhu, which causes mild contraction in the, yes, in the uterus. It signals the pituitary to release oxytocin and the contraction of the myometrium increases. This further sends a signal. This cycle keeps on repeating unless the contraction is so strong that the fully developed fetus is expelled out of the uterus. Okay, very good guys. See, இந்த மாதிரி பண்ணலாம். Fully developed fetus pushes down the birth canal, stretching for cervix, generation of nerve impulse, hypothalamus,
not need for like this இந்த மாதிரி பண்றதுக்கு தேவையில்லை. You just write this thing. Okay, next one, parturition. After 9 months of pregnancy, the fully developed fetus is ready for delivery. The process of childbirth is called as parturition. சரி, அந்த குழந்தை பிறக்கிறத நம்ம சொல்றோம் parturition அப்படின்னு சொல்றோம். Okay, it is induced by a complex neuroendocrine mechanism involving cortisol, estrogen and oxytocin. The powerful contraction of the uterus in labor is needed for partition. அது contraction தேவைப்படுது for release of the baby. This we did. Okay, so எப்படிப்பா signal for parturition originates from fully developed fetus and placenta, induces maternal posterior pituitary release, oxytocin release பண்ணுது, then induces mild contraction, induces further release of oxytocin, causes stronger contraction, delivery of the baby. இது நீங்க draw பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் ஆனது. ஓகே, இது வந்து ஈஸியா draw பண்ணிக்கலாம். ஓகே, this is very easy. Lactation. சரியா, பர்த்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா the female breastல வந்து milk produce ஆக ஆரம்பிச்சிடும். Mammary gland differentiate during pregnancy and secrete milk after childbirth. சரி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சைல்ட் பர்த்க்கு அப்புறம் ஆகும், அதுல வந்து மில்க் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடும். Secretion and storage of milk take place under influence of hormone prolactin. என்ன ஹார்மோன் பா? prolactin ஹார்மோன். சரியா, அந்த ஹார்மோனால மதரோட மேமரி கிளாண்ட்ல மில்க் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. Ejection of milk is stimulated by hormone oxytocin again. சரி, அந்த அந்த என்ன சொல்றது, breastல இருந்து மில்க் வெளியேதுக்காக வருது because of this oxytocin. The milk produced during the initial few days of lactation is called as colostrum, yellowish fluid which contains several antibodies absolutely essential for developing resistance for the newborn baby. சரியா, அம்மா பாருப்பா, நீங்க குழந்தைகளுக்கு breast feeding பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, குழந்தைகளுக்கு breast feeding பண்ணணும். ஏன்னா breast feeding அம்மாவோட பால்ல என்ன இருக்கும்னா நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்கும்பா. ஃபார் எக்ஸாம்பிள் IgA. சரியா, அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும், அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். சரியா, அந்த ஃபர்ஸ்ட் மில்க் என்ன சொல்லுவோம், கொலோஸ்ட்ரம் அப்படின்னு கூட சொல்லுவோம். IgA is the most predominant antibody present in the colostrum. What is colostrum? The milk from the mother's breast, early milk from the mother's breast called as colostrum. It has many antibodies which gives, yes, immunity to the baby. Okay, that is why it is very important. Yes, very good. நம்ம first chapter முடிச்சிட்டோம். Yes, பசங்களா, claps for you. Very good. நம்ம first chapter முடிச்சிருக்கோம், human reproduction முடிச்சிட்டோம், and questions கூட பார்த்துட்டோம். Yes, யாரெல்லாம் questions பார்த்து சார் என்னால இதை ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? Yes, I think we will take break pa. We will take 15 minutes break. Okay, don't worry. Yes, Samyukta சூப்பரா சொல்றாங்க. Very good. சார் புக் பேக் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? புக் பேக் என்னப்பா? வெரி குட் பா, வெரி குட். எல்லாரும் ஆன்சர் பண்ணுவீங்களா? கிரேட் ஜாப். ஸோ பாருப்பா, இந்த கிளாஸுக்கு அப்புறம் பாரு, இதுக்கப்புறம் ஐ வில் கிவ் யூ 15 minutes break. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வருவோம். ஸோ இந்த கிளாஸுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் ரிப்ரொடக்டிவ் ஹெல்த் இருக்குல்ல, அதோட கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. சரியா, 2023 போர்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க, 24 பேப்பர், சாரி 21 நடக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா பேப்பர்ஸ் லாஸ்ட் 5 years பேப்பரை பாருங்க. உங்ககிட்ட ஏதாவது ப்ரீ போர்டு பேப்பர் இருந்ததுன்னா, உங்ககிட்ட சாம்பிள் பேப்பர் இருந்தா அந்த சாப்டர்ஸோட கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா உங்களால பண்ண முடியும். எஸ் எஸ், வெரி குட். ஓகே, ஸோ பசங்களா, we will take how many minutes break? We will take 15 minutes break. Okay. And we will come back at 7:25. Okay. Class resumes at 7:25. பாருப்பா, ரெண்டாவது சாப்டர் வந்து சின்ன சாப்டர் தான், குயிக்கா முடிச்சிடலாம். ஓகே, செகண்ட் சாப்டர் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சாப்டர் தான், நம்ம குயிக்கா முடிச்சிடலாம். ஓகே, ஷார்ட் சாப்டர் தான், ஒரு 30 minutes to 45 minutes அந்த சாப்டர் முடிச்சிடலாம். ஸோ குயிக்கா ஒரு 15 minutes பிரேக் அப்புறம் வந்துருங்க. ஓகே, ஸோ ஓகே, we'll see you.
பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டீங்களா? எஸ், நாளா பயங்கரமா தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு. எஸ், ஹலோ. ஓகே, சாதனா சொல்றாங்க லேட்டா வந்திருக்காங்களா, ஆனா குயிக்கா படிச்சாங்க. ஓகே, வெரி குட். ஸோ இதை ஆரம்பிக்கலாமா? அப்ப இந்த சாப்டரை குயிக்கா முடிச்சிடலாமா? எஸ், இந்த சாப்டரை குயிக்கா முடிச்சிடலாமா? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். சரி பாரு, இதுல வந்து எக்ஸாம்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அதை நான் குயிக்கா சொல்லிடுறேன்ப்பா. எஸ், நீட் பசங்களுக்கு டெஃபினட்டா விஷ்ணு பிரியன் டெஃபினட்டா வரேன். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த பசங்களுக்கு வந்து 19ஆம் தேதி வந்து எக்ஸாம் இருக்கு, 19th. சரியா? 19th அப்புறம் ஃபுல்லா நீட் மேல தான் ஃபோக்கஸ். 19th மார்ச் வந்து பயோட போர்டு எக்ஸாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20th இருந்து ஃபுல் ஃபோக்கஸ் நீட் மேல தான். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் இங்க இருக்கிற பசங்க, நீட்ல ரிப்பீட்டர் பசங்க எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஓகே? ஸோ ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மார்க்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். ஓகே அப்பா விஷ்ணு. ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராசெப்ஷன்ல கொஸ்டின் வரும்பா. எஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராசெப்ஷன்ல. ஓகே, குயிக்கா பார்த்துக்கலாம். ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இஸ் டோட்டல் வெல்பீயிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், பிசிக்கல், இமோஷனல், பிஹேவியரல் அண்ட் சோஷியல். இந்த வந்து வெல்பீனா இருக்கணும், நார்மல் ஹெல்த்தோட டெஃபினிஷன். ஓகே, இந்தியாவோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 1951லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாருப்பா, இந்தியா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரீஸ் ஹூ ஸ்டார்டட் ஃபேமிலி பிளானிங் ஆர் ரீப்ரொடக்டிவ் பிளானிங். சரியா? ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்ட் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் இப்போ வந்து பாரு, இது 1951ல ஆரம்பிச்சோமா, இப்போ அதை நம்ம என்ன கூப்பிட்டு இருக்கோம்? ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்ட் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம். சரியா? அதை வந்து கொஞ்சம் வைடரா பண்றதுக்காக இப்போ இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்லாம் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்ட் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் கண்டர் வருது. சரியா? நான் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் பர்த் கண்ட்ரோல் ரீசன். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஏன் அதிகமாகுது? பாருப்பா, பாப்புலேஷன் ஏன் அதிகமாகுது? ஏன்னா ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்கு. decline in death rate, maternal mortality rate and infant mortality rate. சரியா? டெத் ரேட் கம்மி ஆயிருச்சு. மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்னா பர்த் கொடுக்குறப்ப நிறைய தடவை என்ன ஆகும்னா, அம்மா வந்து குழந்தை பெத்துட்டு இருப்பாங்கல்ல, அப்போ வந்து அவங்க செத்து போயிடுவாங்க நிறைய தடவை, ஏன்னா ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இல்லாததால. கிராமத்தில் அந்த மாதிரி நடக்கும். ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா, எல்லா பிரசவமும் ஹாஸ்பிட்டல் நடக்கிறதால அம்மாவோட டெத் வந்து கொஞ்சம் கம்மியாக நடக்குது. ஓகே, தென் இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி அகெயின், லைக் சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டாக செத்து போயிடும். ஏன்னா ஒரு 1 month 2 months கூட செத்து போயிடும். ஏன்னா அதுக்கு வந்து நல்ல என்ன சொல்றது, சாப்பாடு நல்லா கிடைக்கல, இல்லைன்னா ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்தால் அது செத்து போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியுது, ஏன்னா நம்ம கிட்ட நல்ல ஹெல்த் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ரீப்ரொடியூசிபிள் ஏஜ். பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு பிகாஸ் இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே யங் பாப்புலேஷன். அவங்கள மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் யங் பாப்புலேஷன். ஸோ அதனால அவங்க வந்து நல்லா ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இம்பாக்ட் ஸ்கேர்சிட்டி ஆஃப் பேசிக் ரிக்வயர்மெண்ட் லைக் ஃபுட், ஷெல்டர், க்ளோதிங், ஜாப்ஸ். பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சுன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? மோட்டிவேட் ஸ்மால் ஃபேமிலிஸ் பை யூசிங் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ். சின்ன ஃபேமிலிஸ்க்கு உங்ககிட்ட என்ன சொல்லணும்? நீங்கள் வந்து கான்ட்ராசெப்டிவ்ஸை யூஸ் பண்ணுங்க. ஒரு குடும்பத்துக்கு 2 குழந்தை இருந்தால் போதும், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு 10 குழந்தைகள் 8 குழந்தை அந்த மாதிரி ஈஸியாக சாதாரணமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி சைல்டு மேரேஜஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜை செட் பண்ணியிருக்காங்க. பாய்ஸ்க்கு 21 ஏஜ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து 18 ஏஜ்க்கு மேலே தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க கூடாது, இல்லைன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சரியா? அடாப்ஷனை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, நான் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ். பாரு, பாப்புலேஷன் மேல क्वेश्चन வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ். கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் என்ன அர்த்தம்? இது வந்து நம்மளோட பிரெக்னன்சியை கண்ட்ரோல் பண்றதுக்காக இருந்து. சரியா? எஸ், வால்யூம் கம்மியா இருக்கா பசங்களா? வால்யூம் கம்மியா இருக்கா? எல்லாரும் கேக்குதா? எஸ், நான் என் போன்ல பாத்துக்கிறேன். எஸ், Xylem 11 12 தமிழ். எஸ், கேக்குதாப்பா? நல்லா தானப்பா இருக்கு ஆடியோ. பசங்களா எல்லாருக்கும் ஆடியோ கேக்குதா? என்னோட ஆடியோ கேக்குதா? எஸ்,
எஸ் கேக்குதுல ஆல் கிளியரா இருக்குப்பா ஓகே கான்ட்ராசெப்டிவ் நம்ம பிரெக்னன்சி எப்படி அவாய்ட் பண்ணலாம் அது நீங்க பாத்தீங்கன்னாப்பா பாரு நேச்சுரல் மெத்தட்ஸ் இருக்கு பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ் கோயிட்டஸ் இன்டரப்டஸ் லாக்டேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் பாருப்பா நம்ம வந்து ஒரு கப்பல் இருக்காங்க ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் தே வாண்ட் டு அவாய்ட் பிரெக்னன்சி அவங்களுக்கு வந்து குழந்தை வேண்டாம் சரியா புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு அவங்களுக்கு வந்து குழந்தை வேண்டாம் ஓகே லோவா இருக்கா ஓகே ஒரு நிமிஷம் கேட்குறேன் ராம் ஆடியோ வந்து லோவா இருக்கான் சரியா பசங்க அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஸோ பாருங்கப்பா ஸோ ஓகே ஓகே செக் பண்ணிக்கிறட்டும் ஃபர்ஸ்ட் மைக்ல மைக்ல ஓகே ஸோ பசங்களை இவ்வளோதான் இம்ப்ரூவ் ஆக முடியுமாப்பா சரியா பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் நவ் பெட்டர் ஓகே ஓகே ஐ கெஸ் உங்களுக்கு இல்லைனாப்பா கொஞ்சம் இயர்ஃபோன் மாட்டிக்கோங்க எனக்கு கிளியரா வரும் மோஸ்ட்லி கிளியரா தான் இருக்குன்னு சொல்றாங்க ஓகே ஸோ பாருங்க நம்ம பிரெக்னன்சியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மெத்தட்ல நீ வந்து ஒன்றுமே யூஸ் பண்ண வேண்டாம் உனக்கு எந்த டிவைஸும் தேவைப்படாது ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஆர் நேச்சுரல் மெத்தட் இதில் என்ன சொல்றாங்கன்னா பாருப்பா ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா பாரு 0, 14 and 28 விமன் ஓவிலேட் எப்ப பண்றாங்க எக் எப்ப ரிலீஸ் ஆகுது 14th டேல என்ன ஆகுது ஓவிலேஷன் ஆகுது எக் வந்து எப்ப ரிலீஸ் ஆகுது 14th டேல எக் ரிலீஸ் ஆகுது இங்க என்ன சொல்றாங்கன்னா சோ நீங்க வந்து இதுக்கு முன்னால இங்க வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நடந்ததுன்னா the chances of fertilization are less பாரு ஓவிலேஷன் நடக்குது இங்க தான் எக் ரிலீஸ் ஆகுதுன்னு நடக்கல சரியா sperm வந்து இங்க வந்தாலும் can it fertilize no because the egg is only around the 14th day so இங்க என்ன சொல்றாங்கன்னா sexual intercourse 0 to 7 days or you know let us say 21 to 28 days நடுவுல நீங்க sexual intercourse அண்டர் பண்ணீங்கன்னா அதனால பிரெக்னன்சியோட சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சரியா ஆனா இது வந்து சேஃபான மெத்தடா இல்ல இது வந்து சேஃபான மெத்தட் இல்ல ஏன்னா பாருப்பா ஹியூமன் பாடி வந்து நீ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா எக் வந்து நீ பார்த்தேன்னா கொஞ்சம் ஏர்லியாவே ரிலீஸ் ஆயிரும் இல்லைன்னா எக் வந்து சர்வைவ் பண்ணிரும் இட் சர்வைஸ் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது இதுல சான்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆர் ஹை சார் சொல்றாங்க சார் நேச்சுரல் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா சான்சஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆர் ஹை எக்ஸாக்ட்லி சரியாப்பா ஸோ அவாய்ட் சான்சஸ் ஆஃப் ஓவம் அண்ட் ஸ்பெர்ம் மீட்டிங் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ் அவாய்ட் கோயிட்டஸ் திஸ் இஸ் பீரியாடிக் ஆப்ஸ்டினன்ஸ் பா avoid coitus from 10 to 17 of the menstrual cycle fertile period to prevent contraception என்ன சொல்றாங்க sexual intercourse வந்து 10 to 17 அன்னைக்கு பண்ணாதீங்க ஏன்னா இப்பதான் சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப்பல் இருக்காங்க அவங்க வந்து குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எப்ப ட்ரை பண்ணணும் they should do sexual intercourse between 10 to 17 days ஓகே இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் பேபிஸ் இதுதான் ஃபர்டைல் பீரியட் இங்க செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நிறைய கப்பல் வந்து குழந்தை வேணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்களுக்கு பிறக்க மாட்டேங்குது ஏன்னா அவங்க வந்து இந்த கரெக்டான டயத்துக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அதோட சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும் ஓகே இது புரிஞ்சதாப்பா எஸ் கைஸ் இது புரிஞ்சதா பர்ஃபெக்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கோயிட்டஸ் இன்டரப்டஸ் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா the men withdraws the நான் என்ன சொன்னேன் இந்த வெஜைனா இருக்குல்ல வெஜைனாக்குள்ள பீனஸை இன்சர்ட் பண்ணுவாங்க so coitus interruptus என்ன பண்ணுவாங்கன்னா the men pulls out the penis from the vagina just before ejaculation புரியுதா அந்த sperms வந்து உள்ள ரிலீஸ் பண்ணாம they just pull out of the vagina okay this is called as coitus interruptus then third பாத்தீங்கன்னா lactational amenorrhea இது என்ன சொல்லுதுன்னா ஒரு லேடி வந்து பிரெக்னென்ட் ஆகி ஒரு குழந்தைய பெற்றிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு ஓவுலேஷன் நடக்காது இட் இஸ் த பிரிவென்ஷன் ஆஃப் கன்செப்ஷன் பை பிரஸ்ட் ஃபீடிங் த சைல்ட் பிகாஸ் ஓவுலேஷன் அண்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் do not occur during period of
லாக்டேஷன் என்ன சொல்லுதுன்னா அம்மா வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த பீரியடுக்கு அவங்களுக்கு வந்து ஓவுலேஷன் நடக்காது so that she can have sexual intercourse for the first 6 months after the birth of a child because ovulation is not happening. So இந்த மூணு மெத்தட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரல் மெத்தட். ஏன்னா இதில் வந்து நீங்கள் வெளியே இருந்து எந்த டிவைஸும் யூஸ் பண்ணல. இந்த மூணு புரிஞ்சிருச்சாப்பா இந்த மூணு மெத்தட் புரிஞ்சிருச்சா இதெல்லாம் வந்து நேச்சுரல் மெத்தட். இது எக்ஸாமில் கேட்கலாம். ஓகே குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியாடிக் ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. எஸ் இது கிளியரா? ஓகே சம்யுக்தா கேட்குறாங்க சார் வை சார் வைனா பாருப்பா சம்யுக்தா இங்கே பாரு லாக்டேஷன் மெட்டீரியல் என்ன ஆகும்னா பிரஸ்ட் ஃபீடிங் நடக்கல அப்போ வந்து நிறைய ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்பா. அந்த ஹார்மோன்ஸால என்ன ஆகுது ஓவுலேஷன் நடக்க மாட்டேங்குது. சரியா ஓவுலேஷனுக்கு தேவைப்படுற ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே அதனால வந்து இது நடக்காது. ஓகே வெரி குட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு கொஷின் இருக்கு. Lactational amenorrhea is a contraceptive method. List 2 advantages. என்ன அட்வான்டேஜா இருக்கும்? First advantage, breastfeeding mothers do not ovulate, so the chances of receiving is none. So இது வந்து this is first. No pills will be required as birth control measures, hence no side effect. புரியுதா? You are not using any external device, so side effects இருக்காது. சரியா? And she does not have to discuss. It is she can do it at her own convenience. She does not have to discuss to anyone. Okay, perfect. எஸ் சரியா இதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது and no need to consult a doctor also okay for using this thing okay and that is second advantage நீங்க எழுதலாம். now ஒரு case study இருக்குப்பா. okay which according to your knowledge of menstrual cycle are safe days for unprotected sex without having fear of contraception. பார்ப்பா this question you can answer without reading this. சரி அதனால நம்ம டைரக்டாவே question attack பண்ணலாம். okay சொல்லுங்க இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? Which period is sex for unprotected sex? Between day 1 to day 10 of menstrual cycle and then between 20 to 30 of menstrual cycle? Between 1 to 9 of menstrual cycle and then between 8 to 30 of menstrual 18 to 30? Between 1 to 12 days of menstrual cycle and then between 20 to 30? None of these. Come on. Yes, let us read this. I guess you answer kudukla. Okay, very good part. Between yes 9 to 1 to 9 and 18 to 30 because that is the most safest distance. நிறைய பசங்க A பண்ணிருக்காங்க. ஏன்ப்பா A? Between 1 to 10 1 to 10 and 20 to 30 between day 1 to day 9 of menstrual cycle and then between 18 to 30 okay between day 1 and 12 of menstrual cycle between this yes if I would have been at your place நானும் இதான் ஏதா பண்ணியிருப்பேன். ஓகே ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றது லைக் கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டின் சொல்லலாம்ப்பா. சரியா இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டின் சொல்லலாம். ஓகே ஓகே ஸோ இது வந்து கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டின் தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி முன்னால் பண்ணலாம். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுலப்பா. சரியா ஃபர்ஸ்ட் ஓவுலேஷனுக்கு முன்னால யூ கேன் ஹேவ் செக்ஸ் அண்ட் ஜஸ்ட் பிஃபோர் 7 days before the 28 days you can do. Okay, next one. If some females just after the childbirth during the breastfeeding phase, there is a phase of absence of menstruation. This fully prevent conception. True, false, not true. சொல்லுங்கப்பா. Yes, it is true. Right, very good. Sadhana, Lobas, Mr. Sanjay, Madhu, great job. Next one. Which is not a characteristic feature of natural method of contraception. Very effective, no chance of failure.
None of the above, both A and B. Which is not the characteristic feature of natural method? Which is not. Yes, guys, it has. Yes, it is not very effective. Sometimes it can be, like one more thing, this very effective is very subjective. See, this is obviously false. No chance of failure. It has high chance of failure. This is a wrong statement. So this is obviously correct. But is it very, very effective? Okay, is it very effective? It is very subjective. சரியா இது வந்து அகைன் பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூசிங் கொஸ்டின் மாதிரி தான். இந்த மாதிரி கன்ஃபியூசிங் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல வராது. வந்ததுன்னா ப்ளீஸ் அட்டெம்ப்ட் இட். சரியா இந்த மாதிரி கன்ஃபியூசிங் கொஸ்டின் எக்ஸாம்ல வராது. இது மாதிரி பாரு, இது வந்து பாக்குறதுக்கு ட்ரூவா தான் தெரியுது. ஆமாவா இல்லையா? This appears true only. Yes or no? Yes, நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணிருக்கீங்க, ரைட்? So இது வந்து பாத்தீங்கன்னா see whoever is did this is very wrong. B is still correct answer. No chance of புரியுதா பாரு, no chance of failure when used. This is a very wrong statement. இது கண்டிப்பா தப்பு தான். இது கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியல். வெரி எஃபெக்டிவ்னா எது வெரி எஃபெக்டிவ்? சரியா? ஸோ அது கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலாக இருக்குது. ஸோ இட் குட் பி ரைட் ஆல்சோ திஸ் திங். ஸோ பட் ஆனால் புரியுதா, இது வந்து இந்த மாதிரி கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டின் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பார்த்து, சரியா, ரீட் இட் அகைன் அண்ட் அட்டெம்ப்ட் இட் இன் தி எண்ட். பட் ஆனால் ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலாக தெரிஞ்சதா நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு வாங்க, விட்டுட்டு வந்துடாதீங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுப்பாங்க, இதோட போனஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, சரி. Which of the following is not a characteristic feature of a diaphragm, cervical caps and valves? These are used by female, reusable. These block the entry of the sperm. These are effective only when used with spermicidal creams, germs, and this thing. Creams, jellies, and foam. Come on. Yes guys, answer is option D. See, இது கரெக்டா தான் இருக்கு, இது கரெக்டா தான் இருக்கு, இதுவும் கரெக்டா தான் இருக்கு. இதுதான் கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியல் இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? பாரு, இந்த மாதிரி ஈஸி கொஸ்டின் தான் வரும். இதெல்லாம் பாரு, சரி, இது வந்து these three are 100% correct. This is the only thing which could be wrong. Okay, very good pass. Sadhna, Sanjay, Madhu, Mr. Puvili, great job. Again, use of condom is safeguard against AIDS and sexual diseases besides checking pregnancy. Condoms are physical barriers preventing body fluid of the two partners to come in contact. Both assertion reason are true. Okay, I guess you can answer this. Very good. Use of condom is a safeguard against AIDS and sexual disease between. Yes, this is a true statement. Condoms are physical barriers preventing body fluids of the two partners to come in contact. This is also true. Okay, let us add because use of condom is a safeguard against AIDS and sexual diseases besides checking the pregnancy, because condoms are physical barriers preventing body fluid of the two partners coming. Yes, this is true and it is explaining it also. Very good. 76% are given the right answer. Loba, Samyukta, Sanjay, Barin, Sadhna, great job. Yes. Okay, clear till here? Ingoriki punjirkala? Yes. ஓகே, வெரி குட். ஸோ நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்?
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நேச்சுரல் மெத்தட்ஸ் பார்த்தோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பேரியர் மெத்தட். பேரியர் என்ன பண்ணும்? they create physical barriers. they physically prevent sperm from meeting the egg. physical barriers நம்ம வந்து பாரு, ஒரு ஸ்பெர்முக்கும் எக்குக்கும் நல்ல நம்ம ஒரு கேட் ஒரு செவத்தை கட்டிட்டோம், அதை வந்து பிசிக்கல் பேரியர் மாதிரி செவத்தை கட்டிட்டோம் அந்த மாதிரி. சரியா? நான் இல்ல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காண்டம்னா பாத்தீங்கன்னா பலூன் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும்பா. இந்த பீனஸ் இருக்குல்ல, பீனஸ் மேல இது வந்து இப்படி போட்டுருவாங்க. so the sperm when they come out they will get stuck here. sperm வந்து இந்த பலூன்லயே மாட்டிக்கிட்டு இது வந்து ஃபீமேல் பாடிக்குள்ள போகாது. சோ அதனால இது என்ன பண்ணுது? இது வந்து ஸ்பெர்மே ஃபீமேல் பாடிக்குள்ள போலனா பொட்டச்சு நடக்குமா? நடக்காது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்னது பிசிக்கல் பேரியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து நம்மள வந்து STDs கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு நிமிஷம்ப்பா. நம்ம என்ன சொல்றோம்? இட் ஆல்சோ ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் STD. ஏன் STD? பாருப்பா, நமக்கு வந்து ஒரு டிசீஸ் எப்போ வரும்? நம்ம யாரையோ தொட்டுட்டோம்னா, கோவிட்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம்? கோவிட்ல கிளவ்ஸ்லாம் போட்டுட்டு மாஸ்க்லாம் போட்டு தெரியுமோல. ஸோ ஏன்னா நம்ம அந்த ஃப்ளூயிட் வந்து டச் ஆகிடக்கூடாது. ஸோ STDயும் அந்த மாதிரி தான். ஸோ பாரு, செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் என்ன ஆகுது? நம்ம மேல் ஆர்கன் இருக்குல்ல, பீனஸ் வந்து வெஜைனா கூட க்ளோஸ் கான்டாக்ட்ல வருது. ஸோ என்ன ஆகுது? டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம கையில கிளவ்ஸ் போடுற மாதிரி இந்த காண்டம்ஸ் பாத்தீங்கன்னா கிளவ்ஸ் ஃபார் த பீனஸ். புரியுதா? பீனஸ் மேல கிளவ்ஸ் போட்டு it is like that. So இது வந்து என்ன பண்ணுது? it is preventing penis from touching the vagina. So அதனால என்ன ஆகுது? disease causing agent வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. plus at the same time இது வந்து ஸ்பெர்மை வந்து ஃபீமேல் பாடிக்குள்ள போகாம தடுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதனால காண்டம்ஸ் வந்து என்ன பண்ணுது? it is preventing STD prevent பண்ணுது, அது இல்லாம pregnancy கூட அவாய்ட் பண்ணுது. these are made of rubber. they are used to cover the penis or vagina. the semen cannot enter the female body. condoms are very popular, easily available. சரியா? நிரோத் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a type of a condom. சரியா? கவர்மெண்ட் வந்து இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, தென் அடுத்தது பாத்தீங்கன்னாப்பா டயாஃப்ரம், cervical caps and vaults. சரி, டயாஃப்ரம், cervical caps and vaults இது எப்படின்னா பாத்தீங்கன்னா பாரு, இது இருக்குல்லப்பா. ஸோ டயாஃப்ரம்ல பாத்தீங்கன்னா இங்க இது இருக்குல்ல cervix. let us say this is cervix, this is vagina. so cervix இங்க வந்து இங்க வந்து இதை வச்சிருவாங்கப்பா, so that the sperms cannot enter over here. made of rubber and are inserted into the female reproductive tract, covers the cervix during coitus. புரியுதா? இத cervix கண்ட்ரோல் கவர் பண்ணிக்கும்பா. இந்த cervix தாண்டி நீ போக முடியாது அந்த மாதிரி. ஓகே, they block the entry of the sperm through the cervix. they are reusable. they are generally used along with spermicidal cream, jellies and foam to increase the contraceptive value. புரியுதா? இது எங்க வைக்கணும்? where is this placed? guys, where is this placed? it is placed here. this is vagina, this is cervix. it is placed at the opening of the cervix. புரியுதா? so the sperms cannot go from here. சரியா? இது வந்து ரொம்ப சிம்பிளானது தான். ஓகே, வெரி குட். தென் இன்னொன்னு பாத்தீங்கன்னாப்பா, see, then there are IUDs. IUDs na intrauterine device. intrauterine na uterus குள்ள இருக்கிற டிவைஸ். சரியா? இத என்ன பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இது யூட்ரஸ் மேல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம்ப்பா. அகைன் லெட் us see the diagram. ஓகே, ஸோ இது இருக்குல்ல, ஸோ இங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்கப்பா. திஸ் இஸ் காப்பர் டி. எங்க ஃபிக்ஸ் பண்றாங்க? இங்க ஆன் த யூட்ரஸ். ஸோ இந்த இன்ட்ராயூட்ரின் டிவைஸுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் தேவைப்படும்ப்பா. சரியா? உங்களுக்கு டாக்டர் இல்லைன்னா நர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ அவங்க கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து ஃபீமேல் யூட்ரஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னாப்பா, நான் மெடிக்கேட்டட் ஐயூடி இருக்கு, ஹேவ் ஸ்பெர்மிசைடல் எஃபெக்ட்ஸ். எக்ஸாம்பிள் லிப்பேஸ் லூப். எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. then copper releasing IUD. copper ions suppress the sperm motility and fertilizing capacity. சரியா? ஒன்னு வந்து நான் மெடிக்கேட்டட் ஐயூடி, எக்ஸாம்பிள் லிப்பேஸ் லூப். இது வந்து ஸ்பெர்மிசைடல் எஃபெக்ட் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காப்பர் ரிலீசிங் ஐயூடி. இது வந்து காப்பர் அயன்ஸ் ரிலீஸ் பண்ணும். காப்பர் அயன்ஸ் என்ன பண்ணும்? அது வந்து ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியை கம்மி பண்ணிடும். ஸ்பெர்ம் வந்து மூவ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்? ஃபர்டிலைசேஷன் நடக்காது. எக்ஸாம்பிள் காப்பர் டி, காப்பர் 7, மல்டிலோட் 375. ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி. இது என்ன பண்ணும்? இட் பிரிவென்ட்ஸ்
ஓவியூலேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன். எக் ரிலீஸ் ஆகாதபடி பார்த்துக்கும், அது இல்லாம அந்த ஃபர்டிலைசேஷன் நடந்து அதை வந்து அட்டாச் ஆகாதபடி பார்த்துக்கும். சரி, எக்ஸாம்பிள் progester certain LNG20 make the uterus unsuitable for implantation and the cervix hostile to the sperm. புரியுதா? ஸோ எந்த மாதிரி ஐயூடிஸ்ல இருக்கு? நான் மெடிக்கேட்டட், எக்ஸாம்பிள் லிப்பேஸ் லூப், காப்பர் ரிலீசிங் ஐயூடி. இது என்ன பண்ணுது? ஸ்பெர்மோட மோட்டிலிட்டியை கம்மி பண்ணுது. ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி progester certain LNG20 இது என்ன பண்ணுது? இம்ப்ளான்டேஷன் அந்த அட்டாச் பண்ணதை விட தடுக்குது. பிளஸ் இட் சம்டைம்ஸ் கேன் அவாய்ட் ஓவுலேஷன் ஆல்சோ. ஓகே, நெக்ஸ்ட். நவ் answer this question. Copper T is effective contraceptive used by women. Copper ions reduce the sperm motility and fertilizing capacity of the sperm, increase phagocytosis of sperm inside the uterus, hence prevent contraception. Yes, this is the true statement. This is also true statement and it is explaining it also. Okay, answer is option A. This is explaining it, Pak. Answer is option A only, not B. Okay, answer is option A only, not B. Okay, see, copper T is effective contraceptive used by the women. Yes, but effective contraception because copper ions reduce the sperm motility and fertilizing capacity of the sperm, increase phagocytosis of the sperm inside the uterus, hence prevent contraception. That is correct only. Okay, very good. Next one. Copper T is an effective IUD commonly used by the urban Indian women. Okay, reason, copper T stops the transport of sperms till the ampullary isthmic junction. Come on, இதோட ஆன்சர் என்ன இருக்கும்? Very good, Pa. This is true. This is false. Yes, option is answer C. Yeah, Pa. Copper T is ineffective. Yes, this is the true statement. Copper T stops the transfer of sperm till ampullary isthmic junction. No, it stops till the uterus only. Right? Assertion is true. Reason is false. It stops till the அது யூட்ரஸ் தான் இருக்கு. ஆம்புலர் இஸ்திமிக் வரை எங்கேயாவது போகுதா? போகல. பூவிலி, பெரேன், அம்ரித், குக் வித் செல்வி, எத்திராஜ், கிரேட் ஜாப். Yes. Why are non-medicated IUDs not as effective as the copper ion releasing intrauterine devices? சரி, அது 3 marks question போர்டில் வந்திருக்கு. The copper ions reduce the fertilizing capacity and the sperm motility. The phagocytosis of sperm inside the uterus is increased. It is safe, cost-effective, and convenient method. The breastfeeding woman can use it with no fear of any side effects. Okay, why non-medicated IUD is not as effective? Because நீங்க வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப இது வந்து ஏன் அதிகமா எஃபெக்டிவ்னு சொல்றதுக்காக நீங்க வந்து இதோட பெனிஃபிட்ஸை சொல்லலாம். சரியா, காப்பர் ரிலீசிங் ஆயிடுது. காப்பர் வந்து ஸ்பெர்மோட மோட்டிலிட்டியை கம்மி பண்ணிடுது. அதனால வந்து அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு as compared to நான் மெடிக்கேட்டட் ஐயூடி. ஓகே, வெரி குட். இன்னொன்று கொஸ்டின் பார்த்தீங்கன்னாப்பா, ஓரல் கான்ட்ராசெப்டிவ். ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பில் சொல்லுவாங்கல்ல, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அன்வான்டட் 72 ஐ பில்ஸ். சரி, இதெல்லாம் வந்து ஒரு பில் மாதிரி. இது சாப்பிட்டீங்கன்னா அது பிரெக்னன்சி வராது, பிரெக்னன்சி நடக்காது. சரியா, பேசிக்கா இதில் நீங்க பார்த்தீங்கன்னா இதுல வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஹார்மோன்ஸ் தான்ப்பா இருக்கும். என்ன இருக்கும்? இதுல வந்து ஹார்மோன்ஸ் தான் ஜெனரலா இருக்கும். சரியா, ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும்? இட் பிரிவென்ட்ஸ் ஓவுலேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன். oral administration of progesterone or progesterone estrogen combination in the form of tablet. புரியுதா? அதுல வந்து என்ன இருக்கும்? progesterone or progesterone estrogen complex. Pills are taken daily for 21 days starting within the first 5 days of menstrual cycle.
after a gap of 7 days during which menstruation occurs. It has to be repeated in the same pattern till the female desires to prevent the conception. சரியா? இது வந்து 21 days starting from the first 5 days of menstrual cycle. So 21 days starting from the first 5 days of menstrual cycle after a gap of 7 days. சரியா? First day ல இருந்து 21 days வரைக்கும் சாப்பிடணும், அதுக்கப்புறம் 7 days gap விடணும். Okay? It will prevent this thing. They inhibit ovulation and implantation. சரியா? Oral contraceptives என்ன பண்ணுப்பா? It prevent ovulation, egg release ஆகாதபடி பார்த்துக்கும், and implantation ஆகாதபடி பார்த்துக்கும். Pills are very effective with very less side effects. Okay? Now, Saheli, a new oral contraceptive pill for female, இது வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க, developed by Central Drug Research Institute, Lucknow. எங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்கப்பா? Central Drug Research Institute, Lucknow. Contains non-steroidal preparation. நல்லா நோட் பண்ணிக்கோங்கப்பா, non-steroidal. It's a once in a week pill, very effective with less side effect. Okay? Saheli. எக்ஸாம்ல கேட்கலாம்ப்பா, சரியா? நான் ஸ்டெராய்டலுக்கு பதிலா ஸ்டெராய்டல் போட்டுருவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாத்திடுவாங்க. ஓகே, வெரி குட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டபிள்ஸ்ப்பா, இன்ஜெக்டபிள்ஸ் அண்ட் இம்ப்ளான்ட்ஸ். சரியா? அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜெக்ஷன் வழியாக தேர்த்துப்பாங்க, இல்லைன்னா இந்த இம்ப்ளான்ட் இருக்குல்லப்பா, இது வந்து ஸ்கின்னுக்கு கீழே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து ஸ்லோலி என்ன பண்ணோம், ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். ஓகே, progesterone or progesterone estrogen combination are used by female as injections or implant. சரியா? progesterone estrogen வந்து இன்ஜெக்ஷனா கூட எடுத்துக்கலாம் அவங்க. சரியா? The mode of action is similar to that of pills. Okay, that is, it will prevent ovulation and implantation. Progesterone and progesterone estrogen combination and IUDs are used as emergency contraceptives within 72 hours of coitus. It avoids pregnancy due to rape or casual intercourse. நம்ம வந்து இதை எப்போ யூஸ் பண்ணிக்கலாம்? This can be used as an emergency contraceptive. Okay, very good. Pills and IUDs can be used as emergency contraceptives. Okay, very good, perfect. Yes, பசங்க ஏதாவது டவுட் இருக்கா? Question பார்க்கலாமா? How does estrogen and progesterone combination act as a contraceptive measure? It prevents ovulation and implantation. Inhibit ovulation and implantation. They are taken by the female in the form of injections or implants or even as a tablet. These are equally effective as pills but induce longer effect. Okay, same thing. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் பா. சர்ஜிக்கல்ல பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க வாசெக்டோமி அண்ட் டியூபெக்டோமி. என்ன படிச்சிருப்பீங்க? வாசெக்டோமி, இட் இஸ் டன் இன் மேல். வாசெக்டோமில என்ன பண்ணுவாங்கன்னா பாருப்பா, வாஸ் டிஃபரன்ஸை கட் பண்ணி டைப் பண்ணிடுவாங்க. பாரு, வாஸ் டிஃபரன்ஸ் இஸ் கட் அண்ட் டைட். என்ன ஆகும்? ஸ்பெர்ம் வந்து டிராவல் பண்ண முடியாது. இன் டியூபெக்டோமி என்ன பண்ணுவாங்க? ஃபீமேலோட ஃபெலோப்பியன் டியூபை கட் பண்ணிடுவாங்க. பார்த்தியா? ஸோ ஸ்பெர்ம் வந்து வர முடியாது, எக்கும் போக முடியாது. ஸோ இதுதான் சர்ஜரி. இது வந்து பார்த்தேன்னா இது வந்து சேஃபஸ்ட் மெத்தட் and it is for the couple who have decided to have no more child. இது வந்து பார்த்தேன்னா end method பா. It is irreversible. It is irreversible. Okay, நான் பார்க்கலாம். A woman went to the doctor for permanent contraceptive method as she already has 2 children. The doctor advised her permanent method of contraception, explained her procedure, which is சொல்லுங்க பட் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. டியூபெக்டோமி where both the oviducts are cut and tied. Vasectomy where both vas ducts are cut and tied. Oral emergency contraceptive, none of the above. Very easy question. Exactly, it should be tubectomy. Yes, fallopian. ஏன்னா ஃபீமேல் தானே போயிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து this thing. Lobus, Sadna, Priyadarshan, Samyukta, Puvili, great job. அடுத்தது, removal of gonads is not a method of contraception because it stops gametogenesis forever. It alters the sexual hormone balance of the body, makes person infertile, all of the above. என்னப்பா கொடுமையான கொஸ்டினா இருக்கு. Yes, come on guys.
Exactly. Answer is all of the above. Okay. Why are both what difference cut and tied in vasectomy? To stop the transport of sperm. Very easy question. Tell me, pa. எல்லா கொஷனோட ஆன்சரும் ஆல் ஆஃப் த above இருக்காதுப்பா. ஓகே. Yes, guys, to stop the sperm from transporting. Very good. Very good, Sadhna, Sanjay, Janani, Irene, Simak. Exactly. Which of the following point is true about surgical method of contraception? Come on, guys. Highly effective and reversible can be by quacks also. Less effective, irreversible, and can be done only by qualified doctors. Highly effective and irreversible, so terminal method of contraception performed by qualified doctors. Highly effective and reversible with few side effects. Come on. Yes. Highly effective and irreversible, so terminal method of contraception performed by qualified doctor. Option C. Okay. Only 52% are given the right answer. Barin, Samyukta, Lobas, Ramesh, Niveta, great job. But it is highly effective and reversible? No, it is irreversible. Less effective? No, highly effective. Highly effective and irreversible, so terminal method of contraception performed by the qualified doctor. That is correct. Highly effective and reversible? No, it is irreversible. Answer is option C. Yes? Guys, ஏன் தப்பா பண்ணிருக்கோம் அது ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகே, சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். Then, when is the medical termination of pregnancy advised by the doctor? பர்ப்பா, MTP na என்ன? MTP is medical termination of, இதை வந்து அபார்ஷன் கூட சொல்லுவோம். சரி, அபார்ஷன். இன்னொன்று வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல என்ன வரும்னா ஆம்னியோசென்டசிஸ் வரும்பா. சரி, ஆம்னியோசென்டசிஸ் என்னன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா பிரெக்னெண்டா இருப்பாங்களா, அவங்க ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடை எடுத்து சரி அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, அதை வந்து ஜெனரலா எதுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆம்னியோசென்டசிஸ் வாஸ் யூஸ் ஃபார் ஐடென்டிஃபைங் ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணி அந்த குழந்தை வந்து பாயா கேர்ளா, அந்த குழந்தை வந்து பாய் ஆர் கேர்ள் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு அது பெண் குழந்தை அதை வந்து கொண்டுட்டு இருந்தாங்க, ஃபீமேல் ஃபீட்டஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, கவர்மெண்ட் வந்து ஆம்னியோசென்டசிஸ் வந்து இல்லீகல் ஃபார் செக்ஸ் டிட்டர்மினேஷன். சரியா, செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் இல்லீகல் அப்படின்னு சொல்லி இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆம்னியோசென்டசிஸோட கரெக்டான யூஸ் என்ன, ஃபார் ஐடென்டிஃபைங் ஜெனட்டிக் டிஃபெக்ட். அதோட தவறான யூஸ் என்ன, ஃபார் ஐடென்டிஃபைங் வெதர் அ பேபி இஸ் அ பாய் ஆர் அ கேர்ள். ஓகே, perfect. So the புரிஞ்சுச்சா? So இங்க என்ன கேக்குறாங்க, when is the medical termination of pregnancy advised by the doctor? In the first trimester. If the pregnancy endangers the health of physical of mental health of a woman, அப்ப நம்ம வந்து MTP பண்ணலாம். Okay, if it affects physical or mental health. If the child is malformed or handicapped, in case of the rape, if the girl is unmarried, consent of the guardian is required. In the case of mentally ill mothers, அப்ப வந்து medical termination of pregnancy is allowed. Okay, it is also allowed in the first trimester. After that, it is not allowed. Yeah, because it becomes dangerous for the life of the mother and the child. புரியுதாப்பா? ஒரு 3 monthsக்கு அப்புறம் நீங்க வந்து அபார்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளசண்டா வந்து நல்லா இன்ட்ராக்ட் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை கூட ஃபார்ம் ஆயிருக்கும். So it comes to the question of life of the child as well as the mother. So abortion பண்ணனும், அது வந்து 3 monthsக்கு முன்னால பண்ணீங்கன்னா there will be no complication, but after that doctors are advised not to do abortions. Okay, why should strict conditions be followed during MTP procedures? To prevent illegal female feticide, to protect individuals from fatal MTP practice. புரியுதாப்பா?
ஃபீமேல் ஃபீட்டிசைடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து எம்டிபியை கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை என்ன பண்ணுவாங்கன்னா நர்சஸே அந்த மாதிரி ப்ரெக்னென்ட் அபார்ஷன் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் நாட் சேஃப். அப்போ என்ன ஆகும், நம்ம சொன்னோம்ல மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் சொன்னேன்ல, அது வந்து அதிகமாயிரும். பேசிக்காக மெட்டர்னல் இல்லை, அவங்க வந்து சரியாக அந்த ப்ரொசீஜரை பண்ணலைன்னா அந்த அம்மாவோட லைஃப்க்கு கூட டேஞ்சர் வந்துடும். ஓகே, வெரி குட். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். Okay, now this is very important. Misuse of amniocentesis. Okay, it's a fetal sex determination test based on chromosomal pattern of fetal cells in the amniotic fluid. சரியா? So கேட்பாங்க, what is amniocentesis? It's a fetal sex determination test based on the chromosomal pattern of the fetal cell in the amniotic fluid. Amniotic fluid is fluid surrounding the developing embryo. If the fetus is female, it is followed by such practices are dangerous for the young mother and the female. And it is illegal also. Okay, the correct use in amniocentesis was generally used for identifying any genetic disorders. You can identify any genetic disorders and treat it. Okay, yes guys, very good. Now explain any two STDs and suggest how you can prevent it. STDs na sexually transmitted disease. You can say gonorrhea, syphilis, HIV, AIDS எல்லாரும் படிச்சிருப்பீங்க. சரியா? hepatitis இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா sexually transmitted disease. AIDS, genital herpes இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா sexually transmitted disease. How you can protect? By having protected sex. Use condoms while having a sex. Okay, number 2, avoid sexual intercourse with multiple partners. Okay, these are the ways in which you can prevent these diseases. Okay, get regularly checked. Okay, because if these diseases are identified earlier, you can be protected from them. Okay, use protection during sexual intercourse, use disposable injections, get vaccinated, get tested for HIV, abstain from sexual activities, do not share clothing or under clothing or towels. Okay, very easy question. Now இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாப்பா நெக்ஸ்ட் இஸ் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ். சரியா? ARTs. வாட் இஸ் ARTs? அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும்ப்பா. இது வந்து யாருக்காகனா இப்போ வரைக்கும் என்ன பார்த்தோம், ப்ரெக்னென்சியை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம், ஒரு கப்பல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை வேணும், ஆனால் அவங்களுக்கு குழந்தை வந்து பெற்றுக்க முடியல. அப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் குழந்தைக்கு? சரியா? அதுதான் ARTs. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். நீங்க வந்து டெஸ்ட் டியூப் பேபின்னு கேட்டிருப்பீங்க. சரி, டெஸ்ட் டியூப் பேபி எல்லாரும் கேட்டிருக்கீங்களா? ஸோ இதுல வந்து அது ஒரு நிமிஷம். எஸ், ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னாப்பா, டெஸ்ட் டியூப் பேபில என்ன நடக்கும்னா என்ன பண்ணுவாங்க, they will take sperm from the father, egg from the mother, ரெண்டையும் லெபார்ட்டரியில கொண்டு போய் லெபார்ட்டரியில ஃபர்டிலைசேஷன் பண்ண வச்சிருவாங்க. புரியுதா? ஒரு கப்பல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் குழந்தை பிறக்க மாட்டேங்குது? ஏன்னா ஸ்பெர்மும் எக்கும் மீட் பண்ண மாட்டேங்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, மேல் கிட்ட இருந்து ஸ்பெர்மை வாங்கி ஃபீமேல் கிட்ட இருந்து எக்கை வாங்கி ரெண்டையும் என்ன பண்ணாங்க, ரெண்டையும் ஒரு லெபார்ட்டரியில் ஃபர்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபியூஷன் நடந்துருச்சு. புரியுதா? ஸோ ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜைகோட்டை எம்ப்ரியோவா மாற்றி அந்த எம்ப்ரியோவை அம்மாவோட பாடியில் திருப்பி வச்சிருவாங்க. ஸோ தட் நவ் த embryo can develop inside the mother's body. So என்ன பண்ணாங்க, ஃபியூஷன் பண்ணிட்டு அந்த எம்ப்ரியோவை அம்மாவோட வயித்துல வச்சிட்டாங்க. சரியா? இதான் என்ன சொல்றாங்க, எஸ் திஸ் இஸ் கால்ட் as in vitro fertilization. இது வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். ஜைகோட்னா அந்த லெபார்ட்டரியில ஃபியூஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எம்ப்ரியோவை வித்தின் அப் டு 8 பிளாஸ்டோமியர்ஸ் பாரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜைகோட் ஆர் early embryo. புரியுதா? ஃபியூஷன் பண்ணதுக்கு அப்புறம் அது நான் என்ன சொன்னேன், ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஜைகோட் வந்து செல் டிவிஷன் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு 8, 16 அந்த மாதிரி 2, 4 போயிட்டே இருக்கும்ல. அதே மாதிரி இந்த இடத்துல அந்த ஜைகோட் வந்து 8 செல்லை விட கம்மியா இருக்கிறப்ப நம்ம அம்மாவோட ஃபெலோப்பியன் டியூப்ல வச்சிட்டோம்னா அதை என்ன சொல்றோம், ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன். ஏன்னா அந்த ஜைகோட்டை நம்ம எங்க வைக்கிறோம், ஃபெலோப்பியன் டியூப்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதை என்ன சொல்லுவோம், இதை வந்து ஜிப்ட்னு சொல்லுவோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா யூட்ரின் இன்ட்ரா யூட்ரின் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரா யூட்ரின் டிரான்ஸ்ஃபர் என்ன பண்றோம், இஃப் த எம்ப்ரியோ இஸ் மோர் தென் 8 cells,
8 to 16 செல் ஆயிடுச்சுன்னா அது எங்க ஃபிட் பண்றோம், we are putting it in the uterus. சோ அத என்ன சொல்றோம், intra uterine transfer. ஏன்னா அத வந்து நம்ம இப்போ வந்து யூட்ரஸ்ல போய் ஃபிட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சிருச்சாப்பா? ஜிஃப்டும் ஐயூடி வித்தியாசம் புரிஞ்சதா? எல்லாமே பேர்லயே இருக்குப்பா. சரியா? பேர் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எஸ் கெமீட் இன்ட்ராஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். இது வந்து கிஃப்ட். இது என்ன, ஒரு ஃபீமேல் இருக்காங்க, அவங்களால எக் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. she can provide environment for the development of the embryo but she cannot produce the egg. ஸோ என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து வேற ஒரு ஃபீமேல் கிட்ட இருந்து எக்கை கிஃப்டா கேட்பாங்க. ஸோ இன்னொரு ஃபீமேல் வந்து எஸ் அவங்களுக்கு வந்து கிஃப்டா எக் கொடுத்தாங்கன்னா அந்த எக்கை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த எக்கை வந்து நம்ம அவங்க ஃபெலோப்பியன் டியூப்ல வச்சு transfer of ovum from a donor into the fallopian tube of the another female who cannot produce the ovum but can provide suitable environment for the fertilization. புரிஞ்சு நாங்க என்ன பண்ணோம், அந்த எக்கை மட்டும் எடுத்து அந்த ஃபீமேலோட ஃபெலோப்பியன் டியூப்ல வச்சிட்டோம் and rest is normal procedure. இது வந்து என்ன சொல்றோம், gift இங்க கிட்ட gift கிடைக்குது. சஞ்சய் கேக்குறான், sir if pubectomy is done then female cannot produce egg, then no period will happen, they will produce egg also but the egg will not be able to meet the sperm. பசங்களா இது ப்ளீஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. சஞ்சய் என்ன சொல்றான், சார் டியூபெக்டமி நடந்தா ஃபீமேல் cannot produce egg பீரியட் நடக்காதா? பாரு, எக் ப்ரொடியூஸ் ஆகும் ஆனா அந்த எக் வந்து செத்து போயிடும் like any other cell, it cannot travel just. Second thing is, or the second thing, period will be there because the endometrium will come up and fall down. Okay, now சாதனா கேக்குறாங்க, சார் சரோகேட் மதர்னா என்ன? சரோகேட் மதர்னா என்ன? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெர்மையும் எக்கையும் ஃபியூஸ் பண்ணிட்டு அந்த ஜைகோட்டை வேற ஒரு ஃபீமேல் கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க தான் சரோகேட் மதர். சரோகேட் மதர் இஸ் the one who's not related to this couple but she is bearing their child. இவங்களோட குழந்தைய அவங்களோட யூட்ரஸ் வச்சோன்னா அதுதான் சரோகேட் மதர், அவங்க சரோகேட் மதர். புரிஞ்சதாப்பா? சாதனா ரமேஷ் புரிஞ்சதா? சரோகேட் மதர்னா யாருன்னு புரிஞ்சதா? அவங்க வந்து அடுத்த அவங்க குழந்தைய அவங்க யூட்ரஸ்ல வச்சு வளர்க்குறாங்க, அவங்க தான் சரோகேட் மதர். கிளியரா? ஜிஃப்ட் புரிஞ்சதா? ஜைகோட்டை ஃபெலோப்பியன் டியூப்ல போய் நம்ம வந்து உட்கார வைக்கிறோம்னா அது வந்து ஜிஃப்ட். யூட்ரஸ்ல உட்கார வச்சோம்னா அது வந்து ஐயூடி. சரியா? ஒரு ஃபீமேலால எக்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியல, அவங்க கிட்ட இந்த எக்கை வாங்கணும்னா அது வந்து கேமிட் இன்ட்ராஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இப்போ என்ன நடக்குது, ஃபீமேல் இஸ் ஓகே பட் த மேல் ஸ்பெர்ம் வந்து அதை ஃபர்டிலைஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ஸ்பெர்மை எடுத்து டைரெக்டாகவே எக்கோட சைட்டோபிளாசம்லேயே இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். இது வந்து இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ட். இந்த ஸ்பெர்ம் வந்து டைரெக்டாகவே எக்ல இன்ஜெக்ட் பண்ணுறோம். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா எஸ் பாரு, இதுக்கு என்ன வித்தியாசம்னா இது நம்ம டைரெக்டாகவே சைட்டோபிளாசம் இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். இது என்ன பண்ணோம், the semen is collected from the husband and is artificially introduced in the vagina of the female. இங்க வந்து semen collect பண்ணி just vagina introduce பண்ணிக்கோ. அந்த sperm வந்து ஆட்டோமேட்டிக்கா போய் அங்க வந்து it will meet the egg. The adhering into the uterus is known as intrauterine insemination. This technique is used for the male partner having inability to inseminate female or very low sperm count in the method அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிளியர் ஆயிடுச்சாப்பா? எல்லா மெத்தடும் கிளியர் ஆயிடுச்சா பசங்களா? எஸ். ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது இதுல? எனி டவுட் எனிவேர்? லைக் இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன், எஸ், ஜிஃப்ட் அண்ட் ஐயூடி அண்ட் கிஃப்ட் அண்ட் intracytoplasmic sperm injection and artificial insemination. யாருக்கோ டவுட் இருக்கா? No pa, gift and surrogacy is not same. Please understand. யார் கேட்குறா? செல்வி கேட்குறாங்க, சார் சரோகசியும் கிஃப்ட் சேமா? இல்லப்பா, கிஃப்ட்ல நாங்க என்ன வாங்கினோம், கிஃப்ட்ல வந்து அந்த எக்கை மட்டும்தான் வாங்கினோம். அந்த எக்கை எடுத்து நம்ம அம்மாவோட பாடியில் வச்சுட்டோம். Sperm is coming from the father only and amma is only going to bear the child. So this is not surrogacy. Okay? Clear? ஓகே, ஐரின் கேட்குறாங்க இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் நம்ம என்ன பண்றோம்னாப்பா, அம்மோட எக் இருக்குல்ல அந்த டைரெக்டாவே ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமா ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்றோம். தட் இஸ் இன்ட்ராஸ்பார். எல்லாமே பேர்லயே இருக்குப்பா. இன்சைட், திஸ் இஸ் இன்ட்ரா மீன்ஸ் இன்சைட், cytoplasm, sperm injection, you are injecting
sperm into the cytoplasm of the egg. Yes, obvious அப்பா சஞ்சய், வாசெக்டாமிக்கு அப்புறம் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்கும், புரியுதா? ஆனா ஸ்பெர்ம் வந்து டிராவல் பண்ண முடியாது. ஸ்பெர்ம் வந்து நம்ம பாடியில் இருக்கிற மற்ற செல் மாதிரி செத்துரும். அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கப்பா. ஜஸ்ட் பி திஸ், ரிமெம்பர் திஸ் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு டு. ஓகே சஞ்சய், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட். क्वेश्चंस பார்க்கலாமா? Yes, ARTs are available for childless couples to have a baby, but all cannot afford. These are very specialized, costly techniques performed by specialists, and these facilities are available at some cities only. இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन. Yes, quick answer பண்ணுங்கப்பா. Yes, answer is option A. Both of them are true and it is explaining it also. Very good. Sadhana, Irene, MR, Niveda, Samyukta, great job, Pak. Exactly, assertion is not true and it is the correct explanation of assertion. Next one. What is the main objective of assisted reproductive technology program? To provide help couples who are childless couple to get a child. The main aim of ART is to assist the infertile couples with specialized techniques such as in vitro fertilization to bear a child. Basically they want childless couple to bear a child. Okay, female gametes are transferred to the fallopian tube in gift. Is it possible to transfer the gametes to the uterus? என்ன கேட்டிருக்காங்க? கிஃப்ட்ல நீங்க வந்து ஃபீமேல் கேமீட்டை fallopian tube transfer பண்றீங்க, அது யூட்ரஸ்ல transfer பண்ண முடியுமா? Yes, yes or no? Yes, சம்யுக்தா நோன்னு சொல்றாங்க, சாதனா நோன்னு சொல்றாங்க, மத்த பசங்க க்ருத்திகாவும் நோன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாக்ட்லி நோ, பிகாஸ் ஃபர்டிலைசேஷன் ஹேப்பன் எங்க இருக்கும்? பிகாஸ் யூட்ரஸ்ல போட்டீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்காது. ஏன்னா ஃபர்டிலைசேஷன் வந்து fallopian tube தான் நடக்கும். It is not possible to transfer the gamete to the uterus. This is because gametes cannot survive in the environment of the uterus. They will degenerate and phagocytes of sperm directly into the uterus, and the fertilization generally happens in the fallopian tube. Okay. Describe the 3 ARTs, and this is very easy. In vitro fertilization நீங்க பார்த்துக்கலாம். Okay. Intraplasmal sperm injection, artificial insemination, or you can say gift. All these things are this thing. Okay. Very good. Yes, boys and girls. ஜோரா கையை தட்டுங்க. பசங்களா, நம்ம வந்து 5 மணில இருந்து படிச்சுட்டு இருக்கோம். கேன் யூ இமேஜின்? 5 மணில இருந்து படிச்சுட்டு இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆக போகுது ஆல்மோஸ்ட். ஸோ ஆல்மோஸ்ட் 3.5 hours நீங்க கூட சேர்ந்து படிச்சிருக்கீங்க. நம்ம 2 சாப்டர் ரிவைஸ் பண்ணிட்டோம். சார் பயோடெக்னாலஜியில் சொன்ன ஜீன் அது வந்து பயோடெக்னாலஜி வரப்போ எல்லாம் வராது பயமார். சரியா? எஸ் பசங்களா, ஆல்மோஸ்ட் 3.5 hours. எனக்கு டைம் போகிறது சுத்தமாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல. பட் எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியலன்னா எனக்கு வந்து சந்தோஷம் தான். ஏன்னா நான் வந்து ஐ ஆம் ஹாப்பி டீச்சிங். சரியா? அண்ட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாரு 3 மணி நேரத்தில் நீ 2 சாப்டர் ரிவைஸ் பண்ணிட்டேன். சரியா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி மேம் அகைன் எடுப்பாங்க. சரியா? நாளைக்கு ஸ்ருதி மேம் எடுக்க போகிறாங்க கிளாஸ். அது கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் நான் எடுக்க போகிறேன். பாருங்க, இதுதான் நம்மளோட ஷெடியூல். ஒரு நிமிஷம் காட்டுறேன். எங்கப்பா போச்சு? எஸ், இதுதான் நம்மளோட ஷெடியூல்ப்பா. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் ஸ்ருதி மேம் எடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது பிரின்சிபல் நான் எடுக்க போறேன். தென் ஸ்ருதி மேம் எடுப்பாங்க, ஸ்ருதி மேம். தென் ஈக்காலஜி கம்ப்ளீட் யூனிட் நான் எடுக்க போறேன். தென் பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ஸ்ருதி மேம் எடுப்பாங்க. அண்ட் கடைசியா மண்டே வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஃபுல் MCQ ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ டுமாரோ 5 o'clock ஸ்ருதி மேம் கிளாஸ் எடுப்பாங்கப்பா. கண்டிப்பா வந்துருங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாப்பா சரோஜா, இப்பதான் நம்ம கிளாஸ் 10 பசங்களோட போர்டு எக்ஸாம் முடிச்சோம். கவலைப்படாதீங்க, இந்த 12th பசங்களுக்கு போர்டு எக்ஸாம் முடிஞ்சோடனே கிளாஸ் 10th நீட் எல்லாத்துக்கும் வர போறோம். ஓகே, வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின் பா. கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹார்மோன் ரிலீசிங் IUD.
ஓகே என்னோட செஷன் வந்து 5 o'clock 5 pm daily. Tomorrow also 5 pm Shruti ma'am will take. Okay, homework example, homework question பாத்தீங்கன்னா what are the examples of hormone releasing IUD. ஓகே அப்பா இந்த செஷன்ஸை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரியா, யாரெல்லாம் என்னோட ஸ்கோர் பயாலஜியில் 94 யாரெல்லாம் அதை பீட் பண்ண போறேன் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரியா, டேக் கேர், லாட்ஸ் ஆஃப் லவ். படிச்சுட்டே இருங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க், இன்னொரு ஹோம்ஒர்க் என்னன்னா நான் சொல்லி கொடுத்த 2 சாப்டர் திருப்பி ரிவைஸ் பண்ணிடுங்க. எஸ் பண்ண முடியுமா? ஒரு 11 மணி வரைக்கும் இப்போ வந்து சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எஸ் சரோஜா டோன்ட் வரிப்பா, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. சரோஜா நீ கவலையே படாதப்பா. சரியா பசங்களா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க இந்த 2 சாப்டர் நான் சொல்லி கொடுத்தது வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு படுங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க வந்து எதுவும் படிக்க தேவையில்லை. ஓகே, எஸ், ஆல் த பெஸ்ட். நாளைக்கு 5 மணிக்கு ஸ்ருதி மேம் செஷனுக்கு வாங்க. அதுக்கு அடுத்த நாள் என்னோட செஷன். எல்லாரும் பார்க்கலாம். பாருங்க, எல்லா சாப்டர்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் பை மண்டே. ஓகே, ஸோ டேக் கேர் பா, லாட்ஸ் ஆஃப் லவ். வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ல கொஞ்சம் பாசத்தை காட்டுங்க. சரியா, அண்ட் நீங்களே என்னோட ஆர்மி #அம்ரித்சர் ஆர்மி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. #அம்ரித்சர் ஆர்மி. அண்ட் என்னோட ஸ்கோரை பீட் பண்ணுங்க 95. உங்களுக்கு சேலஞ்ச் கொடுத்துருக்கேன். என்னோட பயாலஜி ஸ்கோர் 91 கிளாஸ் 12th. உங்களோட என்ன வரும்னு பார்க்கலாம். ஓகே, இந்த நோட்ஸை வந்து நம்ம Xylemோட டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ டேக் கேர் பா, லாட்ஸ் ஆஃப் லவ். பாய். சிரிச்சுட்டே இருங்க, மறந்துடாதீங்க. இன்னைக்கு இந்த 2 சாப்டரையும் முடிச்சுட்டு தான் தூங்கணும். ஓகே, 12th போர்டு எக்ஸாம் எழுதுற பசங்க இந்த 2 சாப்டரை முடிச்சுட்டு தான் தூங்கணும். ஓகே, ப்ராமிஸ் பண்றீங்களா எல்லாரும்? எஸ், NCERT திருப்பி பார்த்துக்கோங்க. இந்த 2 சாப்டர் முடிச்சு தான் பண்ணணும். ஓகே, டேக் கேர் பா, பாய், லாட்ஸ் ஆஃப் லவ், பை.